ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து மெயினா பேச வேண்டியது என்னன்னா, ஏன் லியோ வந்து நம்ம யாருக்குமே ஒர்க் ஆகலை அப்படின்றத வந்து மெயினா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து லோக்கியோட ப்ரீவியஸ் ஒர்க் பத்தி ஃபர்ஸ்ட் பேசணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து லோக்கியோட ப்ரீவியஸ் ஒர்க்னா அவரோட ரைட்டிங், அவரோட டைரக்ஷன் ஸ்டைலு முன்னாடி இருந்த படத்தெல்லாம் எப்படி இருந்தது, அது வந்து என்ன லியோ மிஸ் அவுட் ஆகுது அப்படின்றத விவரியா பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வசீம் ப்ரோ நீங்க சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. சரிங்க. இது போன இதுக்கு முன்னாடி லியோ இது லோக்கி பண்ணியிருந்த படத்துல என்ன மாதிரி ரைட்டிங் எல்லாமே இருந்தது, ஒரு பேட்டர்ன் இருந்துக்கோங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஓகே ப்ரோ, கண்டிப்பா. லோக்கியோட ஒரு ஒரு ப்ராமிஸான ஒரு விஷயம்னாலே அவர் படத்துல இருக்கிறதுனா அந்த கேரக்டர் அவர் எப்படி டிசைன் பண்றாரு, அந்த கேரக்டர் எப்படி ரைட் பண்றாரு, ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சீன் டு லாஸ்ட் சீன் வரைக்கும் அந்த கேரக்டர் எவ்வளவு ஹோல்ட் பண்றாரு. சும்மா வந்துட்டு உள்ள போற மாதிரி வெளில போற மாதிரி எந்த கேரக்டருமே இருக்காது. மாநகரம்ல எடுத்துக்கிட்டாலும் எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸா தான் போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. ஈவன் லாஸ்ட்ல கூட நம்ம முனிஷ்காந்த் வந்து ஒரு காமெடியன் கேரக்டரா தான் பார்ப்போம், பட் லாஸ்ட்ல அவருமே ஒரு ஹீரோ லெவல்ல தான் வந்து போர்ட்ரேட் பண்ணிருப்பாரு. அதே மாதிரிதான் சார்லி சாரும் அப்படிதான். ஸ்ரீ எல்லாமே எல்லா கேரக்டர்ஸுமே உள்ள வர மோஸ்ட் ஆஃப் தி கேரக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும். அதே மாதிரிதான் கைதிலையும் நரேன் சாருக்காகட்டும், கார்த்தி சாருக்காகட்டும், நம்ம அந்த தீனா கேரக்டர் எல்லா உள்ள வர எல்லா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட ஏதாச்சும் சம்திங் ஏதோ நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு. சின்னதா ஒரு சீன்ல வந்தாலும் நம்ம ஞாபகத்துல இருக்கிற மாதிரி எதுனா ஒரு ரைட்டிங், சின்னதா ஒரு ரைட்டிங், சின்ன ஒரு மெனக்கடல் இருக்கும் எல்லா கேரக்டர்ஸ்க்கும். அது நமக்கு தெரியும் என்னன்னு சொல்லிட்டு நெப்போலியன் கேரக்டர் எல்லாமே. அதே மாதிரி எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா, மாஸ்டர்ல தான் வந்து விஜய்க்கும் விஜய் சேதுபதிக்கும் ஈக்குவல் ரைட்டிங் இருந்தாலும் அதுல அந்த அந்த மறுபடியும் அந்த ஜூனியர்ல இருக்கிற தீனா கேரக்டர்ஸ் ஆகட்டும், ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து சும்மா வேணும்னே வலுக்கட்டாயமா உள்ள போயிட்டு பேசணுன்ற மாதிரி இருக்கும். அவர் அதை விக்ரம்ல மறுபடியும் சரி பண்ணிட்டாலும், எல்லா கேரக்டருக்கும் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கொடுத்தாலும் மறுபடியும் அது வந்து லியோல வந்து இந்த கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல. விஜயை தாண்டி என்ன கேரக்டர் நம்ம மைண்ட்ல இருந்துச்சுன்னா எதுவுமே இல்லை. நம்ம என்ன நினைச்சிட்டு படத்துக்கு போனோம்னா விஜய் படமா இருக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு போனோம். ஆனா நமக்கு பிடிக்கிற ஒரு விஜய் படமா கொடுத்துட்டாரு. விஜய் மட்டும்தான் ஞாபகத்துல இருந்தார் கடைசியில படம் முடிஞ்சு வெளில வரப்போ. அது எல்லாத்துக்கும் ரிலேட்டபிள் தான் அதுன்னு நினைக்கிறேன். சோ விஜய் கேரக்டர்கிட்ட கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்து மற்ற கேரக்டர்ஸ் யாருமே அவ்வளோ ஸ்ட்ராங்கா ரைட்டிங்கும், ஈவன் வில்லன் ஆல்சோ அர்ஜுனும் சஞ்சய் தத் யாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம லெத்தாஜிக்கா வராங்க. வில்லன் யூஸ்வலான ஒரு அவர் படத்துல இல்லாம யூஸ்வலான ஒரு தமிழ் சினிமால இருக்கிற காட்டப்படுற வில்லன் மாதிரியே பண்ணிட்டாரோங்கிறது என்னோட ஒரு இது. அவரோட ப்ரீவியஸ் ஒர்க்கை கம்பேர் பண்ணும்போது குறிப்பா மாஸ்டர்லயே இந்த சின்ன பிரச்சனையா இருந்தது, பட் லியோல இது ரொம்ப பெருசாவே பூம் ஆயிடுச்சு. ஏன்னா மாஸ்டர்ல வந்து இந்த சைட்ல வந்து விஜய் சேதுபதி கேரக்டர் ஈக்குவலா பில்ட் பண்ணிருந்தாங்க, பட் இங்க விஜய்க்கு ஈக்குவலா இங்க யாருமே எனக்கு தெரிஞ்சு பில்ட் பண்ணல. அது ஒரு பேரே உண்டாகல. விஜயை எதிர்க்கிறது இங்க யாருங்கிறப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஆல்மோஸ்ட் இவரு ரொம்ப ஸ்ட்ராங்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. இவரு அப்போஸ் பண்றது இவரோட ஹையரா ஒரு இது இருக்கணும்ல, அதை எப்பவுமே அதை செட் பண்ணவே இல்லை கடைசி வரைக்கும் படத்துல. அதான் பெரிய மைனஸ் நினைக்கிறேன் லியோவை பொறுத்த வரைக்கும். இப்போ இவர்கிட்ட பாய் கிட்ட கேட்குறேன், லோக்கியோட ப்ரீவியஸ் ஒர்க் அந்த பேட்டர்ன் அந்த பேட்டர்ன் பற்றி என்னங்க? ஆக்சுவலி என்னன்னா வந்துட்டு மாநகரம்ல இருந்து இப்போ வந்து அவருக்குன்னு ஒரு தனியான ஒரு சிக்னேச்சர் மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே. மாநகரம் சரி, கைதியும் சரி, மாஸ்டர் சரி, புதுசா இருந்துச்சு ஆக்சுவலி. ஏன்னா ஒரு டெம்ப்ளேட்டான ஒரு கமர்ஷியல் சினிமா இல்லாம ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் கைது எடுத்துக்க கூட சிம்பிள் ஸ்டோரி தான். இது வந்துட்டு ஒரு கைதி எல்லாரும் ஹெல்ப் பண்றான், சூப்பர் ஹீரோ மாதிரி தான் எப்போதும் நம்ம போல பாக்குற படங்கள் மாதிரி தான். ஒரு எமோஷனல் ஆஸ்பெக்ட் கொண்டு வருது. அப்புறம் வந்து கன்விக்ஷன் நமக்கு தெரியும் ஜெயிப்பான்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்படிதான். ஆனா வந்துட்டு அது எப்படி ஜெயிக்கான்னு கொண்டு போறது ஸ்கிரீன் பிளே. அதுல வந்துட்டு மாஸ்டர். ஆனா இது அன்பாப்புலர் ஒப்பீனியன் என்னன்னா, மாஸ்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு நிறைய பேருக்கு மாஸ்டர் செட் ஆகல. அது ஏன்னா
நாங்கள் செகண்ட் ஹாஃப் ஒர்க் ஆகல இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. எனக்கு மாஸ்டர் பிடிச்சிருந்துச்சு, விக்ரம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் லியோவில் ஒர்க் ஆகாது என்னன்னா, இப்போ மாஸ்டர்ல என்ன நிறைய பேருக்கு கிரைப் ஆச்சுன்னா எது பிடிக்கலன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை, செகண்ட் ஹாஃப் ஸ்லோவாக போச்சு. அதுதான் எல்லாரோட நீங்க என்ன சொல்றது நெகட்டிவ் பாயிண்டா இருந்துச்சு. ஆனா லியோ அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி செகண்ட் ஹாஃப் சரி செம ஃபாஸ்டா போச்சு. லைக் 3 hours இருந்தாலும் எங்கேஜிங்கா இருந்துச்சு. ஆனா மாஸ்டர்ல லேகாவே இருந்தாலும் அது சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சு. யூ வில் ஃபீல் ஃபார் தி வில்லன், யூ வில் ஃபீல் ஃபார் தி கேரக்டர்ஸ். பார்கவ விட்டுருங்க. இப்போ லியோல வந்துட்டு 3 hours எப்படி போச்சு லைக் வாஸ் வெரி என்டர்டெய்னிங். லைக் எல்லாம் ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனா பிரச்சனை என்னன்னா எதுலயுமே சப்ஸ்டன்ஸ் இல்லை. அது இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு லோக்கி அதுல கொஞ்சம் கைவிட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது படத்தை இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறதுக்காக அவர் வந்துட்டு கேரக்டர்ஸ்லயும் இல்ல வந்து ஸ்கிரீன்லயும் கவனம் செலுத்தார். வெறும் ஆக்ஷன் பிளாக்ஸ் எக்ஸ்ட்ராவன்ஸா அப்புறம் வந்து கிராண்டியலிசம் அது மட்டும் தெரிஞ்சு அப்படி அதுதான் தவறு நினைக்கிறேன். அது ஒண்ணு இல்ல, ஸ்கிரீன் பிளே உள்ள ஹோல்டு வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ வந்து நான் யூஸ்வலா லோக்கி படம் பார்க்கும்போது அதுல வந்து எப்படின்னா ஒரு லோக்கியோட ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் என்னன்னா ஒரு செட்டிங் கொண்டு வருது ஒரு படத்துக்கு. அந்த ஒரு என்விரான்மெண்ட், அந்த ஒரு பவுண்டரி, அந்த நடக்கிற அந்த படத்துல வந்து பவுண்டரி இது என்னென்ன எதுக்குள்ள கம்பரைஸ் ஆகுது, அந்த இதை வந்து ஒரு செட்டிங் பண்றது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா செட் பண்ணுவாங்க லோக்கி. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இது வந்து எல்லா படத்துலயும் வந்து வழக்கமா பண்ணிட்டு வருது. பட் வந்து எல்லா படத்துலயும் ஒரு குறையா பாக்குறது என்னன்னா செகண்ட் ஹாஃப், அதாவது செகண்ட் ஹாஃப்னு சொல்ல வரல, இப்போ ரைட்டிங் எழுதுனா அதுல உள்ள ஒரு 80% காம்பனன்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கிற மாதிரியும் மீதி பார்ட் எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு 20% தான் சரக்கு இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபீலிங். அது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அது அந்த 20% வச்சுட்டு மீதி எல்லாமே வந்து அந்த இடத்துல ஃபில்லர்ஸ் தான். மாஸ்டர்லயும் சரி விக்ரமும் சரி, விக்ரம்ல வந்து ஒரு நம்ம பார்க்காத ஒரு கேமியோஸ்லாம் வந்ததுனாலதான் அது நம்ம சர்ப்ரைஸ் வந்துச்சு. வந்து அதுவும் கரெக்ட். ஆமா 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 அதுல ஒரு ஈவெண்டே கிடையாது, எல்லாமே இதை வச்சு போஸ்ட் ஆட் பண்ணிட்டான் ஃபுல்லா. என்னன்னா வந்து ஓகே எல்லா பக்கமுமே ஒரு 2 hours தான் பார்க்கலாம். வந்துட்டு செட்டப் நல்லா பண்ணிருவாப்ல. எனக்கு வந்துட்டு ஒரு பில்டப் ஒரு ஹைட் இன்டர்வல் நிறுத்திடலாம். ஆனா அதுக்கப்புறம் மூவ் ஆகுறதுதான் பிரச்சனை இருந்துச்சு. கைதில இல்ல, மாஸ்டர்ல பிரச்சனை இருந்துச்சு. கைதில இன்டர்வல் பெருசா ஒண்ணும் இல்ல. சோ வந்து மாஸ்டர்ல பிரச்சனை வந்துச்சு. ஆனா அந்த பிரச்சனை தீர்றதுக்காக விக்ரம்ல நமக்கு கேமியோ அதெல்லாம் வச்சதுனால நமக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட் போச்சு. ஏன்னா நம்ம அந்த மாதிரி எதிர்பார்க்கல. அதுவும் அந்த மாதிரி தான். பட் விக்ரம்ல he dealt very well இந்த செகண்ட் ஹாஃப்லாம். ஆனா வந்துட்டு இந்த லியோல எப்படின்னா செகண்ட் ஹாஃப் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒண்ணுமே பெருசா நடக்காது. ஆக்சுவலி என்னன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே என்ன நடக்கும்னா லியோ நான் இல்லன்னு போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி என்ன இருந்திருக்கும்னா ஒரு லோக்கி நார்மல் எடுத்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வல்ல நான் லியோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிவீல் ஆயிட்டு அதுக்கப்புறம் நடிக்கிற மாதிரி இருக்கும். பட் லோகிக்கு என்னன்னா செகண்ட் ஹாஃப்ல அதுக்கப்புறம் ஒரு ஹை போயிருமோ அப்படிங்கிற பயத்துல செகண்ட் ஹாஃப் எந்த வரைக்கும் அது இழுத்துட்டே வந்துருந்தாப்ல. லியோங்கிற அந்த டிலமா, லியோ பார்த்தி டிலமா, அது ஒரு பெரிய நெகட்டிவ் பண்ண தோணுது. ஏன்னா ரொம்ப இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்போ சொன்னது எல்லாமே. இப்போ இதெல்லாம் தவிர்த்து ஒரு செகண்ட் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட், இது வந்து எல்லா ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸுக்கும் பொருந்தும். டைம். ஒரு இது ரைட்டிங் எழுதுறதுக்குள்ள டைம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல வந்து நான் லோக்கி ரஷ் பண்றாருன்னு நினைக்கிறேன். வச்சிங் ப்ரோ நீங்க சொல்லுங்க எப்படி இந்த டைமிங் இது பத்தி. கண்டிப்பா ப்ரோ. அதான் இது வந்து லோக்கி ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொன்னது என்னன்னா, எல்லாரும் இந்த ப்ரொமோ ரிலீஸ் ஆகும்போது வந்து இந்த டேட் போட்டு நம்ம பார்த்தோம். பிளடி ஸ்வீட் ப்ரொமோல வந்து October 19 டேட் போட்டு தான் இருந்தது.
பட் இருந்தாலுமே அதை முன்னாடியே கேட்டாங்க, இது வந்து உங்களுக்கு ஆம்பிள் டைம் இருந்துச்சான்னு கேக்குறப்போ லோக்கி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது அந்த பழைய ஒரு 4-5 இயர்ஸா அவர் வந்து ரைட் பண்றது நம்ம மைண்ட்ல வச்சிருந்த ஸ்கிரிப்ட் இதுதான் ஹிஸ்டரி ஆஃப் வைலன்ஸை நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி ஒரு படமா பண்ணணும். ரொம்ப நாளா அவர் ரைட் பண்றது ஸ்கிரிப்ட் தான் அது. ஸோ அப்படிங்கிறப்போ அவர் எந்த பாயிண்ட்ல வந்து அவருக்கு நிறைய டைம் கிடைச்சிருக்குமா என்னன்னு நமக்கு தெரில. பட் இதை வந்து நம்ம ஆடியன்ஸ் மாற்றும் போது சில வந்து சில ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஏன்னா ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு தான் 100% ஃபிலிம் கேட்டோம் லோகேஷ் வந்து நம்ம. அவரும் அதை ஸ்ட்ராங்கா சொல்லிதான் 100% என்னோட படமா இருக்கும்னு சொல்லிதான் ஒரு படமே ஆரம்பிச்சாரு. அதுக்குதான் அவ்வளவு ஹைப்பு. இது 100% லோகி பிலிமே 100% லோகி பிலிமா என்னன்னு அதுதான் நமக்கு தெரியல. அதுவே நமக்கு தெரியல பாருங்க. அது லோகி தான் சொல்லணும் எது என்னோட பர்சன்டேஜ் எது விஜயோட. இது ஒரு மறுபடியும் 60-40 மாதிரி தான் எனக்கு இருந்தது. லோக்கியோட 60, விஜயோட 40. அது அந்த லியோதாஸ் என்டர் ஆனதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் விஜய தான் பார்த்தேன். அதுல எப்படி நம்ம பார்த்திபன் வந்து நம்ம விஜயா பார்க்கல, பார்த்திபனா பார்த்தோம். ஆனா லியோதாஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த கேரக்டர் நம்ம விஜயா தான் பார்த்தோம். ஏன்னா அவ்வளோ கமர்ஷியலா அந்த ஃபைட்ல இருந்து அந்த பாடி லாங்குவேஜ்ல இருந்து அந்த மறுபடியும் அந்த நான் ரெடி தான் திருமலை தான் பார்த்துட்டு இருந்தேன். அதான் நான் ரெடி தான் பாட்டுல அது டோட்டலா அது விஜயாவே மாறிடுச்சு அந்த கேரக்டர். கூட இன்னும் கொஞ்சம் ஒரு வெயிட் இல்லாம ஒண்ணுமே இல்ல ப்ரோ. அதுதான் நியூ ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு ஃபைட் சீன் வரும்ல போலீஸ் இது பண்றாங்க. ஆமா அவங்க அடிச்சு பறக்குறது புஷ்பா படத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. எனக்கு அந்த காரை பார்த்தோனே புஷ்பா ஞாபகம் வந்துச்சு எனக்கு. இதுல லோக்கி படமா இல்ல வந்துட்டு அட்லி வந்துட்டு வாடகை வாங்கிட்டு ஒரு செட்டை வாடகை வாங்கி பண்ணானா அட்லி இல்ல ரத்னா. எனக்கு இந்த ட்வின் சிஸ்டர் எல்லாம் வரும்போது எனக்கு ரொம்ப அதுதான் அது ரொம்ப உண்மையாவே சண்டைதான் போலங்கிற மாதிரி. விஜய் சண்டை போடலாம் போல இல்ல சண்டை போடலாம் இல்ல. அதுதான் ப்ரோ நம்ம எப்போ வந்து விஜய் வந்து பார்த்திபனா பாத்துட்டு இருந்தோமோ அது வரையும் படம் அது 3 ஹவர்ஸுமே எங்கேஜிங்கா இருந்தது. அது ஒரு பிரச்சனையுமே இல்ல. பட் நம்ம மைண்ட்ல வந்து உறுத்திட்டே இருந்தது இதை என்ஜாய் பண்றதா இல்ல என்ன பண்றதுன்னு உறுத்திட்டே இருந்த டைம் வந்து அந்த பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிச்ச உடனே நமக்கு உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம என்ஜாய் பண்றதா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே தான் இருந்தது. அந்த பிளாஷ்பேக் நைட் பண்றது அந்த லியோவோட இன்ட்ரோடக்ஷன் வரும்ல அது இன்னும் கொஞ்சமே ஒரு பில்டப். இது மாஸ் படம் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்னுமே மாஸ் ஆக்கிருக்கலாம். ஏன்னா ஒரு கிக்கே வரல. ஏன்னா லியோ யாருன்னு எல்லாம் ஹைப் பண்றாங்கல்ல அவன் யாருன்னு. சோ அப்படி பண்றது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு படம் எடுக்கிறேன். இது வந்து டோட்டலி ரிலேட்டட் டாபிக் தான். படம் இல்ல பேட்டா படத்துல காளி சூரஜ் எப்படி எழுதியிருப்பாரு அந்த இன்டர்வல் பாக்ல காளி அடிபட்டு இருக்கும்போது காளி அவன் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை ரெடியூஸ் ஆகும்ல. இன்டர்வல் டிராப்ஸ் அது ஒரு ஹை இருக்கும். இது நம்ம என்ன சொல்றது லியோக்கு ஒரு ஹை இருக்கும். இது அதே மாதிரி இந்த லியோங்கிற கார்டு வந்து வருது. ஆனா லியோ பார்த்தா எனக்கு ஒரு பயம் இல்ல. எனக்கு வந்து சொல்றாங்க அதுதான் எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா லோகேஷ் வந்து லியோவை வந்து கிளைமேக்ஸ்ல லாஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் லியோ நான் தான் லியோன்ற. சோ அது வரைக்குமே லியோ அந்த லோகேஷ்க்கு டவுட் இருந்து பண்ணிட்டே இருந்திருக்காங்களா. லாஸ்ட் மினிட்ல வேற வழியே இல்லாம ரிவீல் பண்ணணும்னு பண்ணிட்டாங்களா அது என்னன்னு நமக்கு தெரியல. என்ன சொன்னா தியேட்டர்ல விஜய் ட்விட்டர்ல என்னடா விஜய் ரத்னா வந்து ட்விட்டர்ல என்ன சொன்னா எனக்கு இல்ல நமக்கு நோட்டோரியஸ் மோஸ்ட் எவர் நோட்டோரியஸ் பேடாஸான ஒரு கேரக்டர் பாரு. இது பேடாஸ் என்ன கேரக்டர் பேடாஸ் இது என்ன கேரக்டர் இல்ல நமக்கே ஒரு செல்ஃப் क्वेश्चन வருதுல என்ன பேடாஸ் இது. கரெக்ட் தம் அடிச்சா பேடாஸா இல்ல நான் அதான் லைக் ஆக்சுவலி அந்த இடத்துல நான் எதிர்பார்த்தேன் எப்படின்னா அந்த இந்த பக்கம் வந்து இல்ல ஏன்னா வந்து இந்த பக்கம் ஜிவிஎன் கதை கேக்குறாரு இந்த பக்கம் த்ரிஷா கதை கேக்குறாங்க. ஆமா ஆமா சோ ரெண்டு பக்கம் எனக்கு அந்த த்ரிஷா கதையிலே எனக்கு ஒண்ணுமே தெரியல. அவன் எதுக்கு தினேஷ் மாஸ்டர் போகணும் கதை கேட்க அந்த கதையில என்ன தெரிஞ்சு போயிட்டு பாதியோட திரும்பிட்டா இல்ல என்ன தெரிஞ்சது இல்ல நமக்கு என்ன தெரிஞ்சது அந்த கதையில எனக்கு ஒண்ணுமே தெரியல. தினேஷ் மாஸ்டர் போட்டோ இதான் 1வது படிச்சப்போ இது 3rd ஸ்டாண்டர்ட் இது 10th ஸ்டாண்டர்ட்னு போட்டோ வாங்கிட்டு கிளம்பிட்டா நீ எதுக்கு அங்க போன இல்ல ஃப்ளைட் கிளம்பி பாதியோட போயிட்டா போனது என்ன எதுக்கு போனேன்னு மறந்துட்டா. அத
போய் போட்டோ என்ன சொன்னானுங்க இது அவங்களே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி லாஸ்ட் மினிட்ல எதுவுமே பண்ண முடியாம விட்டாங்களா இல்ல எதுனா எடுத்துட்டோம் வந்து எனக்கு தெரிஞ்சு டைமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா டைம் தான். அது வந்து இப்போ அதான் ஆக்சுவலி என்னன்னா எனக்கு கன்வின்ஸாவே தோணல எனக்கு டைம் கூட. ஏன்னா லோக்கி வந்துட்டு மாஸ்டர்ல டைம் இல்லை 2 months தான் எழுதுனேன் டைம் பத்தல அப்படின்னு அட்மிட் பண்ணிட்டாரு. சோ he said that என்ன சொல்றது நான் வந்து எவ்வளவு எந்த படமா இருந்தாலும் சரி நான் எழுதுறது டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் எல்லாத்துக்குமே வந்தாரு. அப்படி இருக்கும்போது லீவல் இந்த மாதிரி எப்படி நடக்கும் அந்த மாதிரி தான். இல்ல சொன்னது ஓகே தான். பட் ஃபார் கமர்ஷியல் வேல்யூஸ் இப்போ விஜய் எனக்கு ஒரு நான் ஓப்பனா சொல்றேன் அந்த அளவுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கு. வருஷத்துக்கு 2 படம் இல்ல ஒரு படத்துக்கு நடிச்சே அவன் அந்த ஆளு ரஷ் பண்ணி கன்ஃபார்மா ரஷ் பண்ணுவாங்க. அது வந்து விஜயே பண்ணலனாலும் பணம் போட்ட ப்ரொடியூசர் வந்து ரஷ் பண்ணுவான். நீ எடுத்து முடிச்சிரு இந்த டைம்ல எனக்கு கொடுத்தாதான் பிசினஸ் ப்ரோ. அவன் அந்த 7 நாள் ஒரு வாரம் பிளான் பண்ணி ஒரு வாரம் ரிலீஸ் பண்ணதான் ப்ரோ. இங்க அந்ததான் மைண்ட்ல வச்சுட்டு பண்ணிருக்கான். இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை லீவ் ஹாலிடேஸ் இதெல்லாம் ஓவராலா பண்ணிட்டா அப்ப ப்ராடக்ட் மேல என்ன உனக்கு ப்ராடக்ட வந்து வச்சா நம்பிக்கை கிடையாது. நீ லீவ் டேஸ்ல இறக்கி விட்டாதான் வின் பண்ணுமா இல்ல ஓடுமா. அவன் இல்ல அது அவன் ஸ்ட்ராட்டஜி மாதிரி சொல்லிட்டு இருக்கான் பரத்வாஜரங்கன்ட்ட. இது கிடையாது இல்ல நல்ல படம் எப்ப வந்தாலும் ஓடும் தானா கூட்டம் வரும். இத நீ ஹாலிடேல விஜய் படத்துக்கும் ஏன் லீவ் வேணும் எது ப்ரொமோஷன் வேணும்? அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு பெரிய மார்க்கெட் இருக்கு. லலித் கூட வந்து நெக்ஸ்ட் மறுபடியும் படம் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் 2 பேருமே. வாய்ப்பு இருக்கு. ஆமா ப்ரொடக்ஷன் வேல்யூ நல்லா தான் இருந்துச்சு. இல்ல ப்ரொடக்ஷன் வேல்யூ இல்ல ப்ரோ. இவனோட லேக் ஆஃப் ஐடியாஸ் தான் எனக்கு தெரிஞ்சு விஜய் இதுல வந்து இன்டர்ஃபியர் ஆறதுக்கு வேலையே கிடையாது. ஏன்னா 100% லோகேஷ் படம் விஜய்க்கு லோகேஷ்க்கு நடக்கிறது. படத்தை பார்த்தாலே தெரியுது விஜய் டோட்டலி சரண்டர்ட் டு லோகேஷ் அவ்வளவுதான். சோ யார் இன்டர்ஃபியர் ஆயிருக்கணும் அப்ப ஸ்கிரிப்ட்ல? இது எமோஷனல் வேல்யூ இல்ல, இது கமர்ஷியல். ஆட்டோமேட்டிக்கா நம்ம ப்ரொடியூசர் மேல தானே போகுது. எனக்குமே நான் ப்ரொடியூசரை வந்து லோகி வந்து அப்ரிஷியேட் பண்ணி ஒரு இன்டர்வியூலயும் நான் பார்க்கல. கரெக்ட். ஆமா எனக்கு என்னமோ பண்ணிருக்காரு அவங்க உள்ள கிரூவா தான் பண்ணிருக்காங்க. ஆமா சம்திங் அவங்க ஏதோ பிரஷர் கொடுத்து லாஸ்ட் மினிட்ல இப்படி பண்ணனும் இது கமர்ஷியலா இருக்குன்ற மாதிரி பண்ணிட்டாங்களான்னு தோணுது. உண்மையிலேயே ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டர் யார் தெரியுமா? அட்லியா? அட்லி தான். என்ன சொன்னாலே ஒரு சீன் ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியா ஐ மீன் ப்ரொடியூசர்ட்ட ஃப்ரெண்ட்லியாவா அப்படி சொல்லுங்க. இல்ல அது எப்படின்னா ப்ரொடியூசர் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்போ டைரக்டர் தம்பி நம்ம விக்ரம்ல ஒரு சூப்பரான சீன் இருந்தது தம்பி அந்த மாதிரி ஒரு சீன் ஏன் அதே சீனே எடுத்து வச்சிரும் அப்படின்னு அவ்வளவுதான் வேலை முடிஞ்சுச்சு. சூப்பர். என்ன இப்ப யார் கேட்க போறா? அதே சீன் லோக்கி ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாங்கல்ல. பரதன் கேட்கும்போது என்னன்னா வந்துட்டு பரதன் கேட்பான் லைக் வந்துட்டு உங்களுக்கு இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபிகர்ஸ் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு படம் அதுக்கு அதிகமா கிராஸ் கலெக்ட் பண்ணுவோம் அப்படிலாம் உங்களுக்கு ஆசை இல்லையான்னு கேட்கும்போது படம் சொல்றதுன்னா லைக் டைரக்டர் லைக் ப்ரொடியூசர் தான் கேட்பாரு அப்படின்னு சொல்லி இல்லையா? ஆமா நமக்கு அதுல பங்கு இருந்தாக்க நான் ஆட்டோமேட்டிக்கா அதை நான் கேட்க போறேன் அப்படின்றோம். அதுதான் இல்ல ப்ரொடியூசர் கேட்டாரு ஜெயிலர் எவ்வளவு வந்துச்சு அப்படின்னு ஹெலிகாப்டர் விஷயம் சொன்னாங்க அதானே. சம்திங் அவங்க சைடுல ஆசை இருக்கு. இதெல்லாம் இப்போ என்ன லீவ்ல என்ன பிரச்சனை? வேற ரைட்டிங் தவிர்த்து வேற என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? எனக்கு எதுவும் தெரியல ரைட்டிங் தவிர்த்து எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா லோகேஷ்க்கு அந்த அளவுக்கு வந்து நான் பொதுவா சொல்றேன் கண்டிப்பா மியூசிக்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, பீஸ்ட்ல நீங்க இந்த கொஸ்டின் வாரிசுல நீங்க இந்த கொஸ்டின் கேட்டீங்கன்னா பீஸ்ட்ல வந்து அந்த செட்டே பெரிய பிரச்சனை. அந்த ஒரு என்விரான்மெண்டே நமக்கு ஒரு மாதிரி அது ப்ளீசிங்கா இல்ல. மணி ஹெய்ஸ்ட பார்த்து தான் பண்ணிருக்கானுங்கும் போது மணி ஹெய்ஸ்ல ரொம்ப ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க. அவனுக்கு நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவானுங்க. டனல் உள்ள போறது, அங்க போறது, இங்க நிறைய அந்த பிளாஸ்டிக் சீனு வெறும் அந்த ஹாஸ்டேஜ் மட்டுமே காட்டிட்டு இருந்தா நமக்கே போர் அடிக்கும் தான். ஒரு சைடு அங்க வாக்கி டாக்கில போயிட்டு இருக்கோம் சீன்ஸ். சோ அதுதான் மணி ஹெய்ஸ்ல. வாரிசு என்ன பிரச்சனை? வாரிசுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆப்வியஸா அண்ணனோட மேனேஜிசம் தான் பிரச்சனை படத்துல.
அது அது அதுக்கப்புறம் green தான் screen கதை, நான் அதுக்கப்புறம் தான் technical கேரக்டர். சொல்றேன். இதுல இதுல எனக்கு என்ன புரியல ஒரு விஷயம் வந்துட்டு, இப்போ நம்ம இது ஒரு சாத வேற படமா இருந்தா, இப்போ நெல்சன் படமா இருந்தா, அதி படமா இருந்தா, இவ்வளவு நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயிருப்போம். லைக் ஆக்சுவலி என்ன சொல்லுவோம், என்ஜாய் பண்ணிட்டு போயிருப்போம். நெல்சன் படம் தான் அவ்வளவுதான்ப்பா இருக்கும் அப்படின்னு போயிருப்போம். அதான் கம்பேக் கொடுத்துட்டு கம்பேக் சொல்லிட்டு போயிருவோம். அவ்வளவுதான் சொல்லிட்டு போயிருவோம். பரவாயில்ல, மோசம் கிடையாது, இந்த படம் மோசம் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம ஸ்டாண்டர்டே கிடையாது ப்ரோ, அதான் பிரச்சனை. ஸ்டாண்டர்ட் அவங்க செட் பண்ணிருக்கான். கரெக்ட். நம்ம பார்க்கப்பட்ட லோக்கி கிடையாது. ஆமா, இல்ல நானே என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நிலேஷ் ப்ரோட்ட சொல்லிட்டு எங்க குரூப்ல எல்லாம் பேசிட்டு இருந்தேன். நான் அந்த 3 மணி நேரம் படம் பார்த்துட்டு வெளில வந்து அவ்வளவு முட்டு கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா விஜய் அப்படி நடிச்சிருந்தா எனக்கு வேற எதுவுமே கண்டுக்கு தெரியல. அவரு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஹிப்னடைஸ் ஆயிட்டாரு. குரூப்ல கொஞ்சம் மென்டலன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி, சரியா? ஹிப்னடைஸ் ஆயிட்டு இதான்டா படம், இதான்டா மனசுரா அப்படின்னு பேசிட்டேன். கொஞ்சம் குறை வச்சு மரத்துல அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அவன் வந்து ஒரு 2 hours கழிச்சு வந்து, ஏய் என்னடா அது படம் இது கேட்டீன்னு. இல்ல அதுதான் நான் சொல்றேன்னா, நம்ம வந்து ஒரு படத்தை எப்பவுமே ஒரு விக்ரமுக்கும் நடந்திருக்கும். அது நம்ம படத்தை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் என்னென்ன மாஸ் மொமெண்ட் இருந்தது படத்துல, என்ன அது பண்ணப்போ நமக்கு ஒரு 10-20 மொமெண்ட் நிக்கும் மைண்ட்ல. இதுல வந்து நான் விஜயை தவிர வேற எதையுமே நோட் பண்ணல. அதுதான் எனக்கு விஜய் விஜய் விஜய். அப்ப லோக்கி எங்க, அப்ப இவங்க என்ன, இவங்க 2 பேரும் எழுதிருந்தாங்களே அவங்க எங்கன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் அவங்க மட்டும் கையில கிடைச்சா அவங்க எங்க என்ன போர்ஷன் எழுதுறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் சொல்லவா டைலாக் தான் நான் சொல்லவா? இது வந்து சர்க்கார் விஜய் மேனரிசம்ல இருந்து இது திருமலை அந்த திருமலை இது நண்பா சிகரெட் வாயில இருந்து எடுத்தா ட்ரிபியூட் நண்பா, கம் ட்ரிபியூட் அவெல்லாம் சொல்லிருப்பான் அந்த விஷயத்தெல்லாம். நடக்குது. இல்ல எனக்கும் இதே, எனக்கு உங்களுக்கு நடந்தது நடந்துச்சு விக்ரம்ல. ஓகேவா, நான் விக்ரம் சாதாரணமா போனேன். நான் மோஸ்ட்லி நிறைய படம் தேட்டர் பார்த்துருக்கேன். ரொம்ப நேரம் தான் படம் பார்த்தது, அவ்வளவுக்கு போனது. விக்ரம் நான் போய் பார்த்தேன். வந்துட்டு பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஆரம்பிக்குது, என்னடா என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல. நான் வெளியே வந்துட்டேன். நைஸ் பா, மாஸ் ரீடிஃபைன் அப்படி ஸ்டோரி போட்டு வந்துட்டேன் வெளியே. சும்மா எல்லாரும் எடுத்து ஊத்திட்டு இருந்தாங்க விக்ரம் விக்ரம். நானும் அப்படி சொல்லிட்டு வந்தேன். அன்கண்ட் வெர்ஷன் எஸ்டிமேஷன் ஏசியதுக்கு அப்புறம் பார்த்தா அப்பதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்பதான் எனக்கு புரியுது அவ்வளவு லேயர் இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம், இததான் ஆமா இப்படிதான் நம்ம பார்க்கணும்னு எதிர்பார்த்தோம். அதுவும் கமல் படத்தை இந்த அளவுக்கு கிளாரிட்டியா இப்படிதான் நம்ம எதிர்பார்த்தோம். இந்த படம் தான் நம்ம அது கூட தியேட்டர்ல பாக்குற படம் நம்ம ஃபன்னுக்கா பார்த்துட்டு இருப்போம். ஆமா, இது எக்ஸ்பீரியன்ஸா ஓவராலே நல்லா இருந்தது. சோ நான் விக்ரம் அப்ப அப்படி இருந்தேன். ஆனா லீடிங் அப் டு லியோ நான் இவால்வ் ஆனேன். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பசங்களோட படம், நிறைய படங்கள் பாக்குறது வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லியோல எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எப்படின்னா வந்துட்டு இந்த ஒண்ணுமே புரியாது. இந்த அப்புறம் வந்து என்ன விஷயம், சில பேர் என்ன படம் பார்க்குற விதம் நமக்கு மாறிடுச்சு. இன்னொரு விஷயம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இப்போ லியோவை பார்க்கும்போது எல்லாரும் என்னன்னா எல்லாரும் கத்திட்டு இருந்தானுங்க, இதுக்கு அதுக்கு அப்படி கத்திட்டு இருந்தானுங்க. ஸ்டோரி எல்லாம் ஃபோக்கஸ் விட்டானுங்க, மாஸ் மூமெண்ட்ஸ்லேயே இருந்தானுங்க. ஸோ அப்படிதான் கதை மூவ் ஆச்சு. எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்காக தோணுது அதுதான். இப்போ சீன் பை சீனா நல்ல சீனா இருக்கு, ஆனா அந்த சீனுக்கு எதுவுமே கனெக்ஷன் இல்லை. ஸோ சீன்ஸ் நல்லா இருக்கு, ஆனா படம் நல்லா இல்லை. எனக்கு பார்க்கும்போது லைக் பக்காவா தெரிஞ்சிச்சு. ஆனா எவனை கேட்டாலும் பக்கத்துல எல்லாருமே மாசு அது இது வேற லெவலு. எனக்கு எல்சி கனெக்ட்லாம் பிடிக்கவே இல்ல. எனக்குலாம் அதை பத்தி இப்ப பேசுவோம். ஃபர்ஸ்ட் நான் வசீம் கிட்ட பேசுறேன். இல்ல இது ஒரே விஷயம், இது ஒரே சின்ன விஷயம். விக்ரம் பார்த்தப்போ நான் இருந்தேன், ஒன்றும் புரியல அந்த மாதிரி. இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு கமர்ஷியல் படமா தேட்டர் என்ஜாய் பண்ணதுன்னா மாவீரன். மாவீரனுக்கு அப்புறம் என்ஜாய் பண்ணேன், ஆனா பிடிக்கல. எனக்கும் மாவீரன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது எனக்கு பிடிக்கல. கிளைமேக்ஸ் கொஞ்சம் எஸ்கேக்காக கொஞ்சம் ஆல்டர் பண்ணிருந்தாலும் படம் ஓவராலா சூப்பரா. ஆமா அது கரெக்ட். படம் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. கான்செப்ட் வந்து நின்னு பேசு ப்ரோ. மாடர்ன் அஸ்வின் கான்செப்ட் ஆக்சுவலி
ஒரு டெடிகேஷன் இருந்துச்சு எனக்கு. அப்படியே என்ன சொல்றது எல்லாம் ஃபீல் ஆச்சு எனக்கு. வேற ஒண்ணு அது மிஸ்ஸிங் ஆச்சு. லியோல ஃபீலே ஆகல எனக்கு. ஆர்த்தி மட்டும்தான் ஃபீல் ஆனோம். லியோ சுத்தமா எடுக்கல. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் இது எல்சியூ பத்தி கேக்குறேன். ஃபர்ஸ்ட் வசிமன்ட்ட எல்சியூ தேவையா இல்லையா? இல்ல என்ன இது ஃபோர்ஸ் விட்டா என்ன மயிறு நடக்கு? இது தேவையே இல்ல. லோகிக்கு எல்சியூ தேவையா? எல்சியூவே தேவையில்லைங்கறேன் நான். இதுக்கப்புறம் அதான் எல்லாத்துக்குமே ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கும்ல ப்ரோ. லோக்கியோட எல்சியூ வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட் லியோ தான். எனக்கு தெரிஞ்சு லோகேஷே இனிமே பயப்படுற விஷயம் வந்து ஒரு படத்துல வந்து எல்சியூ வைக்கணுமா வேணாமான்றது. ஆப்வியஸா கைதி வரப்போது, விக்ரம் வரப்போது. இல்ல அவன் பயப்படக்கூடாது, நம்மளுமே தான் பயப்படணும். ஆமாமா அதுதான் கைதி விக்ரம் ரெண்டுமே வரப்போகுது ஆப்வியஸா. பட் அதுல வந்து ஆர்கானிக்கா ஃபிட் ஆகிருச்சு. ஆர்கானிக்கா ஃபிட் ஆன விஷயம் நீங்க விக்ரம்ல நோட் பண்ணீங்கன்னா அதுதான் விக்ரம்க்கும் லியோக்குமான முக்கியமான விஷயம். விக்ரம்ல ஒரு முக்கியமான பாயிண்ட்ல வந்து ஒரே ஒரு எல்சியூ கேரக்டர் உள்ள வரும், நரேன். நரேனை வச்சுதான் பிளண்ட் ஆகி போயிடுவான். நரேனை வச்சுதான் அடுத்து கமல போவாங்க, அப்படியே பிடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆமாமா நரேன் கேரக்டர் மட்டும்தான் எல்சியூ சொல்ல போனா விக்ரம்ல. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல ரோலெக்ஸ்ன்ற ஒரு கேரக்டர் பில்ட் பண்ணி வச்சது அன்புதாசன். அதெல்லாம் வரல, கிளைமேக்ஸ்ல வந்ததால நமக்கு எதுவும் தெரியாது. ஆமா லியோல வந்து இந்த சீனு ஒரு இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு எல்சியூ கேரக்டர் உள்ள, இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு எல்சியூ கேரக்டர் உள்ள வரணும். யாரா இருக்கணும், எப்படி வருவான்? அப்ப நெப்போலியன் மாயா கேரக்டர். ஏன்னா மாயா கேரக்டர் எல்லாம் ஒண்ணுமே தோணல ப்ரோ எனக்கு. எதுக்கு வந்தா அதெல்லாம் எதுக்குன்னு புரியல. அதெல்லாம் கதை கொஞ்சம் கூட இல்ல. நம்ம நெப்போலியன் வந்து எப்படி பாத்துருக்கோம் கைதியில வந்து டில்லிக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர். இப்ப நெப்போலியன் தனியா வெப் சீரிஸ் எடுத்தாலும் கூட நம்ம பாப்போம். அது நெப்போலியன் தனியா ஒரு பிரான்சைஸ்ல வந்தாலுமே நம்ம பாப்போம். அது யாரோ லோக்கி அசிஸ்டன்ட் யாரோ வச்சு எல்சியூ கான்செப்ட்ல. ஆனா இந்த நெப்போலியன் கேரக்டரை எந்த அளவு டிகிரேட் பண்ண முடியுமோ அந்த அளவு லியோல. அந்த நீ எல்லாம் என்னையா சாப்பிட்டுட்டு தூங்குறியா, தூங்குறதுக்கு வேலை பாக்குறியான்னா அவன் அங்க ஒரு 600 கிலோ எல்சியோட பேஸ். அவன் எல்சியோட பேஸே நெப்போலியன் தான். 600 கிலோ ஸ்டேஷன்ல இருந்து அத ஒரு செகண்ட்ல ஏதோ டம்மி பண்ணிட்டு போன மாதிரி. என்னடா அவன் அவ்வளவு பண்ணிருக்கான், நீ இன்னும் தான் வீட்டுல பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு வெள்ளடி பாட்டு வச்சிருக்கான். இல்ல அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா வந்துட்டு இப்போ அந்த சீன் இருக்கு, அந்த விஜய் வந்து கேட்பார்ல நீ இது பண்ற மாதிரி. இப்ப வந்துட்டு ஒரு எப்படின்னா வந்துட்டு இது அந்த கேரக்டர் பின்னாடி எது பண்ண போகுதுன்னு பில்டப். இது வந்து யூனிட் எல்லா படங்களும் நடக்கும், பிகில்ல நடக்கும். இப்ப பாருங்க அப்படியே இருந்துச்சு. அப்படியே இருந்துச்சு. இப்ப எதுக்கு இவ்வளவு திட்டுறான் ஒண்ணு இல்லாததுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்துட்டு நெப்போலியனை சாவடிச்சிருவாங்க பயந்துட்டாடே. பிரான்சைஸ் காலியா இருந்தா உங்களுக்கு புரியுதுல, ஹீரோ இறச்சிருச்சுன்னா அந்த கேரக்டர் வந்துட்டு அந்த ஹீரோ ராங்கா ப்ரூவ் பண்ணா சாரி சார் அவங்க தப்பா நினைச்சேன். இல்ல எனக்கு இந்த மாதிரி நீங்க பேசுறப்போ ஒண்ணு தோணுது, விஜய் படத்துல விஜய் தான் சுப்பீரியரா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ? இருக்கலாம். ஆக்சுவலி எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஆமா இருக்கலாம்ல. ஏன்னா நீ என்னடா 600 கிலோ கொக்கைடு, நான் தளபதிடா அந்த மாதிரிதான் இருந்தது அந்த சீன். எனக்கு என்ன 600 கிலோ தளபதி தெரியுமா அப்படின்னு சொன்னா யாரு தெரியுமா? ரொம்ப ரொம்ப இதெல்லாம் ஒட்டவே வைக்க முடியாது. அது விஜய் எல்சியூக்குள்ள நினைக்கிறதெல்லாம். எனக்கு வந்து ஓப்பனிங் சீன்ல இருந்து எனக்கு செட் ஆகல. அந்த மிஸ்கின் கேரக்டரும் சாண்டி கேரக்டரும் ஒண்ணுமே ஒட்டல ப்ரோ. ஒரு லீடும் இல்ல ப்ரோ. அங்க மிஸ்கின் இல்லனாலும் அந்த கேரக்டர் வேற பண்ணியிருந்தாலுமே நல்லா தான் ப்ரோ இருந்திருக்கும். அத வந்து இது மாதிரி ட்ரை பண்ணிருந்தானுங்க. அந்த இதுல சவரகத்தி படத்துல மிஸ்கினோட கேரக்டர் இருக்கும்ல, அதோட ஸ்பின் ஆஃப் மாதிரி அதுல ஒரு இரிட்டேட்டிங்கா ஒரு கேரக்டர், எப்பவுமே கோவமா இருக்கிற கேரக்டர், இவனுங்களை சமாளிக்க முடியாம அப்படியே கோவத்தெல்லாம் இருக்கிற அதோட ஸ்பின் ஆஃப் மாதிரி தான் இருந்தது. சாண்டி ஒண்ணுமே எனக்கு ஒட்டல. ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுவாங்க அந்த 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 ஹோட்டல் சீன் வேற. அது வேற, அது அவுட் ஆஃப் தி பாக்ஸ். அது அந்த ஹோட்டல் அந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரன்ட் ஃபைட் அது கோரியாவும் செம. அந்த படத்துல அது செமையான ஒரு இது. அதுல செமையா இருக்கும். ஆமா அந்த அந்த கன் ஷாட் அந்த பாயிண்ட்ல, அந்த கன் பாயிண்ட்ல வச்சு சுடுறதெல்லாம் செம்ம கொரியோகிராஃபி. அதெல்லாம் வேற லெவல். அந்த மாதிரி ஒரு ஃபைட் பேக் செகண்ட் ஹாஃப்ல இருந்ததுன்னா படம் தப்பிச்சிருக்கும்.
ஆமா அதான் ப்ரோ. நான் நினைச்சேன் இப்போ லியோ ஹஸ் பீக்டு நினைச்சேன். ஏன்னா ஸ்டார்டிங் வந்து ஒட்டவே இல்லை. ஏன்னா இவங்க சும்மா வரானுங்க, எல்லாரையும் கொள்றானுங்க, எதுக்குன்னு புரியல. ஆனா இந்த கெஃபே சீன் வரும்போது நான் வந்து ஐ வாஸ் லைக் ஓகே அப்பாடா we are low key territory now அப்படின்னு மாதிரி இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் இன்டர்வியூ எல்லாம் பிடிச்சது எனக்கு என்ன இன்டர்வியூ மறந்து போச்சு. என்ன இன்டர்வியூ ஹரோல்ட் தாஸ் வந்து போட்டோ எடுத்து பெயிண்ட் பண்ணாரு. இது என்ன இன்டர்வியூ இது என்ன இன்டர்வியூ எல்லாரும் ஃபயர் விடுறாங்க, என்னன்னு புரியல எனக்கு. ஏன்னா இன்டர்வியூ பெஸ்ட் விஜய் இன்டர்வியூ நான் மாஸ்டர் தான் சொல்லுவேன். இன்டர்வல் பிளாக் ப்ரோ அது வந்து என்ன புதுசா எனக்கு தோணுச்சுன்னா டைட்டில் வந்து இன்டர்வல் வர்றது. அது எந்த விஜய் படத்துக்குமே அப்படி நடந்திருக்காது. அது கரெக்ட். எல்லாம் சொல்றது ஆனா இன்டர்வல் பிளாக்ல இன்ட்ரெஸ்டிங்கா நடந்துச்சு சொல்றாங்க, அது சொல்றேன். அது எனக்கு ரொம்ப அந்த இது பிடிக்கும். ஏன்னா மிஸ்கின் படம் பாதி படத்துல வந்து இன்டர்வல்ல தான் டைட்டில் வரும். மிஸ்கின் படத்துல இல்ல சம்திங் நம்ம பாக்குற எனக்கு பிடிச்ச ஒரு 4-5 பிலிம்ஸ்ல வந்து அந்த இன்டர்வல்ல வந்து டைட்டில் வரும். அது ரொம்ப சூப்பரா இருக்கும், எனக்கு பிடிக்கும் ரொம்ப. சோ அந்த ஒரு சில படத்துல கிளைமாக்ஸ்ல வரும், அதுவும் நல்லா இருக்கும். ஆமா ஆமா சில படத்துல கிளைமாக்ஸ்ல வரும், அதுவும் நல்லா இருக்கும். கைதியில எல்லாம் கிளைமாக்ஸ்ல வரும். சோ டைட்டில் போட்டோடனே என் படம் முடிஞ்சிருச்சுன்னு விட்டுட்டான் போல லோகேஷ். என் படம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ரத்னா எடுத்துப்பாரு அப்படி. ரத்னா will take over அப்படின்னு சொல்லிட்டு ரத்னா will take over அங்க வந்து ஸ்டேரிங்க பிடிங்க, நான் பேக் சீட்ல உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ப்ரோ இல்ல புவர் ரைட்டிங் தான் ப்ரோ. கண்டிப்பா புவர் ரைட்டிங் தான். அதுதான் நான் வந்து லோக்கிய நம்பி, லோக்கின்ற பேர் பிராண்ட் நம்பி போனது எல்லாருமே அதான் இந்த நம்பி போனது வந்து ரைட்டிங்காக மட்டும்தான். ஒரு ரைட்டிங் இருக்கும், அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் இருக்கும். இப்ப வந்து அதான் இப்ப நான் என்ன சொல்றேன்னா லியோதாஸ் இந்த சைடு வந்து பார்த்திபன், இவனுங்க 2 பேர் வந்து யார் ட்வின்ஸா? இதெல்லாம் ஆல்ரெடி தமிழ் படத்துல வந்துருச்சு. ட்வின்ஸ் வந்துருச்சு, தெரியல அந்த மாதிரி வந்துருச்சு, நிறைய வந்துருச்சு. ஆனா இதுலயே அவன் புதுசா இது அவுட்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி என்ன பண்ண போறான் அப்படின்ற இதுதான் இது இருந்துச்சு. இது வழக்கமான கதையில போட்டு என்ன லோக்கி டைரக்ட் மட்டும் பண்ணிட்டு ரத்னா எழுதுனானா? இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு அதுதான் நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப் வந்து அது லோக்கி சொன்னாதான் ப்ரோ ஒரு இதே கிடைக்கும். செகண்ட் ஹாஃப் எனக்கு தெரிஞ்சு அவரை பத்தி அதான் இப்ப கூட மீன் மந்த்ஸ்ல லோக்கி ஸ்கிரிப்டிங் தி அப்பாலஜி லெட்டர் ஃபார் லியோ அப்படின்ற மாதிரி. அதான் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பான்னு நினைக்கிறேன். என்ன இன்டர்வியூல வரும் அதான் கேட்பான் பாருங்க, திரும்பி அதான் திரும்பி இன்டர்வியூல கேட்பாரு என்ன தப்பா போச்சு லியோல கேட்பான் பாருங்க. எனக்கு வந்து அந்த விக்ரம்ல வந்து அப்படியே பொறுமையா போச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் அப்படியே பொறுமையா போவோம். ஏன்னா எல்லாமே ரிவீல் ஆயிடுச்சு. கமல் தான் விக்ரம் ரிவீல் ஆயிடுச்சு, கொலை பண்றாரு. இதுக்கப்புறம் என்ன ஹை பாயிண்ட் நம்ம தேடி போறப்போ ரொம்ப டவுனா இருக்கும். சந்தானம் கேரக்டர் ஒரு சைடு அங்க அடி வாங்குற சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா விக்ரம் அந்த 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 டவுன்ல இருந்து தூக்கி நிப்பாட்டினது வந்து அந்த போர்க்கண்டசிக்க மீடியம் வெர்ஷன் அந்த வீட்டு உள்ள போயிட்டு ஒரு ஃபைட் வரும்ல, அங்க அங்க அந்த ஏஜென்டினா அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு அடுத்தடுத்து வெடிச்சிட்டே இருக்கும். அடுத்து உடனே காயத்ரி சங்கர் பிடிக்கும். அந்த குழந்தை அழுக்கூடாதுன்னு சொல்லிட்டு கழுத்துல தொண்டையில அடிப்பாங்கல்ல, அதுக்கப்புறம் அந்த காயத்ரி செத்ததுக்கு அப்புறம் அமர் அந்த சீனு அவன் என்ன போறான் அடுத்தடுத்து அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த பில்லர்ஸ் தான் இருக்கும், ஸ்டோரியா இருக்காது, பில்லர்ஸ் தான் இருக்கும். அந்த பில்லர் இந்த பில்லர் நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ஆமா நல்லா இருக்கும். டைரக்டா கிளைமேக்ஸுக்கு போயிடும். அங்க போனாக்கா அங்க ஒரு எல்லாமே ஒரு மாஸ் எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடிச்சு படம் முடிஞ்சிடும். எனக்கு அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டே பிடிச்சிருந்துச்சு. யாரு தனியா 2 பேர் அடிப்பாங்கல்ல, அப்படியே வந்தாலும் சொல்ல முடியாது சொன்னல, இப்ப நான் நினைக்கிறேன் அது மாதிரி அதே நல்லா இருக்கும். ஆக்சுவலி இந்த விக்ரமுக்கும் சந்தானுக்கும் வர ஃபைட்டு லாஸ்ட்ல இருந்துச்சு. அது ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹியர். ஓகே, இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து நான் பேச விரும்புறேன். இது பத்தி நான் கேட்கறேன், ஒருத்தட்டையும் நான் தனித்தனியாக கேட்கறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இப்போ படத்துக்கும் அது இது வசூல் பண்ற காசுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒரு ஹை கிராசிங் படமா இருந்துச்சுன்னா அது நல்ல படம் அப்படின்றது கிடையாது. அதான் இப்போ ஒருத்தனுக்கு பிலிம் நாலேஜே இல்லைன்னு வச்சுப்பாங்க, அவன் ஒரு படத்தை வந்து எப்படி கம்பேர் பண்ணுவான்? இது வந்து ஹை கிராசிங்கா இருந்துச்சு, இது ஹை கிராசிங்கா இல்ல, அப்படிதான் வந்து கம்பேர் பண்ணுவோம். ஸோ வந்து இதை பத்தி உங்களோட தாட் மட்டும் அப்படியே ஃபர்ஸ்ட் ஃபைக் சொல்லு. என்ன கொஸ்டின் புரியல. ஹை கிராசர்னா நல்ல படம் இல்ல? இல்ல அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி இப்ப நம்ம வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு 50 கேட்டகரிஸ் பார்ப்போம்.
அதே யோசிச்சு ஆமா. ப்ராசஸ் பண்ணி ஆமா. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி அது வந்து பண்ணும். ஸோ அவங்க மத்தியில லோக்கி வந்து எப்படி ஒரு மாதிரி விழுந்து பண்றான் அப்படின்றது இப்போ. ஏன்னா லோக்கி இப்ப அவங்களுக்கு பண்ண மாதிரி தான் இருக்கு. அவங்க தானே என்ஜாய் பண்ணாங்க. இல்ல ஆக்சுவலி இப்ப நான் சொல்றேன். இப்ப வந்துட்டு நான் படம் பார்த்தது என் ஃப்ரெண்டு கூட போனேன். அவன் வந்து எப்படின்னா ஒரு நார்மல் மூவி வாட்ச்னு வச்சுக்கலாம். விஜய் ஃபேனோ இல்ல அது யார் ஃபேனோ கிடையாது. நார்மல் மூவி வாட்ச் ஃபன் வந்தான், அவ்வளவுதான். அவனும் படம் பாக்குறான், நானும் படம் பாக்குறேன். அவனுக்கு வந்துட்டு இந்த என்சியூ கேரக்டர்ஸ் உள்ள வரும்போது அவன் கத்துறான், பிடிச்சிருக்கு. நான் வந்து பெட்ட முழிக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து அது கேட்கல. நான் வந்து அந்த நான் சொல்றேன் இல்ல நான் எதுக்கு சொல்றேன் ஃபுல்லா வந்துட்டு படம் முடியுது, இந்த விக்ரம் வாய்ஸ் வருது, நான் வந்து செத்துட்டேன். கமல்ஹாசன் வாய்ஸ் வந்து நான் செத்துட்டேன். அவன் என்ன ஆகும்னு கத்துறான். முடிஞ்சதுக்கப்புறம் நாங்க பேசிட்டு வெளியே போறோம். அவன் என்ன சொல்றானோ வேற லெவல்ரா, இது போதும்டா மாஸ், இதோட நோக்கி பெஸ்டாவே எடுக்க முடியாது, வேற லெவல் எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு. நான் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வரேன். ஸோ ரெண்டு விதமான பீப்புள் இருக்காங்க. அவங்க வந்துட்டு என்டர்டைன்மெண்ட் வேலையை மட்டும் பாக்குறாங்க. லைக் சும்மா அந்த 3 hours என்ஜாய் பண்ணாங்களா, என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போனாங்களா, பண்ணா இருந்துச்சா, அது இருந்துச்சு, நான் ஓகேக்கிறேன் அப்படி இருந்துச்சு. இன்னொன்னு பாட்டு நம்ம பண்ணும் பண்ணாம ஒழுங்கான படத்தையும் பார்க்காம டிசப்பாயின்ட் வருவோம். அதான் இப்போ அவங்கள மாதிரி இப்போ அவங்க மாஸ் அப்படின்றாங்களா, அவங்க வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அதான் அவங்க ஃபிலிம் பாக்குறாங்கன்னா ஒரு நார்மல் ஃபிலிம், அது மட்டும் இல்லாம அதுல ரைட்டிங் ஒன்று இருக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கணும், அதெல்லாம் அப்ரிசியேட் பண்ணலாம். நம்ம சுத்தி இருக்கிற சினிமா குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற இது வந்து ஆக்சுவலி இது முன்ன விட ஒரு 5 yearsல வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை நான் ரொம்பவே அது ஒத்துக்கணும். ஆக்சுவலி ஆயிருக்கு. நானே அந்த வருஷம் முன்னாடி ஸ்கூல் மாதிரி பேசியிருந்திருக்கேன், சொல்றேன் நான். அந்த மாதிரி இது வந்து இம்ப்ரூவ் ஆகியிருந்தா இந்த மாதிரி ஒரு தவறே நடந்திருக்காது. அதனாலதான் லோக்கி நினைச்சா காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம், நம்ம ஒரு மினிமம் எஃபர்ட்டோட காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். இல்ல எனக்கு லோக்கி காம்ப்ரமைஸ் பண்ண மாதிரி தோணல. லோக்கி அப்படி ஆள் கிடையாது. நம்மள காம்ப்ரமைஸ் பண்ணல, இல்ல காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி எழுதிட்டாங்க அப்படின்ற ஒரு டவுட். இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்போ வந்துட்டு நீங்க சொல்றீங்களா இப்போ வந்து ஜெனரல் ஆடியன்ஸை ட்ரீட் பண்றது மாதிரி எழுதி இருக்கலாமோ அப்படின்னு மாதிரி. இல்லன்னு. ஏன்னா அப்படி பண்ணியிருந்தா விக்ரம்கே அப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. விக்ரமே நான் அப்படிதான் எதிர்பார்த்தேன். இவ்வளவு ஹைப் பண்றாங்க, ஃபேன் பாய்ங்கிறாங்க, ஆனா நார்மலா தான் இருக்க போகுது. பட் ஓகே எவ்ரிதிங். அப்படிப்பட்ட ஒரு ஆள் டியோ அதே மாதிரி ஸ்கேல் தானே. இல்ல இது வந்து விக்ரம் இப்போ நான் பேசட்டுமா? அதான் ப்ரோ, விக்ரம் இந்த பாயிண்ட்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். விக்ரம் ஏன் வந்து அவுட் அண்ட் அவுட் ஒரு புது பிலிமா இருந்துச்சு, கைதிக்கு அப்புறம் மாஸ்டர் பண்ணிட்டு மறுபடியும் லோகேஷ் வரப்போ ஏன் புதுசா இருந்துச்சுன்னா, லோகேஷ் பின்னாடி இருக்கிறது கமல் ஆப்வியஸா ஜெனரல் ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி படம் எடுக்கவே மாட்டாரு. அப்படி எடுத்தாலும் ரேரா தான் ஒரே ஒரு படம் வரும். அவரோட விஷனை தான் மத்தவங்களுக்கு காட்டணும்னு நினைப்பாரு. நீ நான் திங்க் பண்றதுக்கு நீ உள்ளவா, அதான் என் படம். ஆப்வியஸா கைதியும் அப்படி லோக்கி ஒரு லெத்தார்ஜிக்கான ஸ்கிரிப்டே எழுதியிருந்தாலும் நீ இன்னொரு விக்ரம் ஆமா கமல் வந்து டினை பண்ணிட்டு நீ கூட நான் எழுதுறேன்னு உட்கார்ந்து எழுதிருப்பாரு, அவ்வளவுதான். அப்போ ப்ராப்பரா ஒரு ஒர்க்கு ஒரு ரைட்டிங் நடந்திருக்கும் அங்க. கைதியில அப்படியேதான் கார்த்தி கிடையவே கிடையாது. கார்த்தியை வந்து ஏமாத்தவே முடியாதுன்னு அதுதான் அந்த லோகேஷே சொல்லிருப்பாரு இன்டர்வியூல. சோ ஆப்வியஸா பின்னாடி இருக்கிறவங்க பெரிய ஒரு அவங்க விஷயம் மத்தவங்களுக்கு தெரிவிக்கணுங்கிற ஒரு இது. இங்க வந்து பிரச்சனை என்னன்னா அண்ணா இருக்காரு, அண்ணன் பின்னாடி ஒரு கூட்டம், அண்ணன் பின்னாடியே ஒரு கூட்டம் இருக்கு. நீங்க படத்தை வந்து கண்டென்ட்ட வந்து நீங்க என்னதான் நீங்க புஷ் பண்ணாலுமே கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இது ஆக்டர் விஜய் சைட்ல இருந்து இது பிரஷர் இருந்திருக்காது. ப்ரொடியூசர் என்ன சொல்லிருப்பான்னா, நம்ம ஒண்ணு கண்டென்ட் ட்ரிவனா போயிடணும், இல்லன்னா மினிமம் ஏன்னா 300 கோடி அவன் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். நீ அவுட் அண்ட் அவுட் அவன் வந்து நீ லோகேஷ் படமா போகணும்னா அவனே கொஞ்சம் டவுட் ஆவான். இல்ல நம்ம விஜய் சார் ஃபேன்ஸுக்கு நம்ம தான் வைக்கணும்னு வச்சதான் இருக்கும் அந்த லியோதாஸ் கேரக்டர், அந்த மாஸ் போர்ஷன். 300 அவன் எடுக்கணும், 300 கோடி அவன் எடுத்தேதான் ஆகணும். என்னதான் பிசினஸ் ஆனாலும் கண்டிப்பா எடுத்துருவான். இப்போ வந்து இது வந்து பீஸ்ட் வந்து ப்ரொடியூசர் வந்து பீப்பிளோட மைண்ட் செட் புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு நினைக்கிறேன். பீப்பிளோட மைண்ட் செட்ல ப்ரோ
அவனுக்கு ஒரு சேஃப் பெட் இப்போ வந்து நல்ல விஜய் படமா fans bro. எடுத்தா அதான் அது புரியுது எனக்கு. இப்போ ஒரு நல்ல படமா Actually, அது எப்படி இருந்தாலும் கிராஸ் ஆகுன்ற இது வந்து அவன் புரிஞ்சுக்க மாட்டான். இல்ல அப்படி கிடையாது. இப்போ நம்மளே 300 கோடி போட்டா நம்மளால ஒரு ஆர்டிஸ்ட் படம் எடுப்போமா? கண்டிப்பா கிடையாது. சேஃப் பெட் தான். சேஃப் பெட்டுக்கு 2 பாட்டு போடுவோம். எனக்கு நீங்க இப்ப பேசும்போது லோக்கியோட சேஃப் பெட் வந்து லாஸ்ட் 40 மினிட்ஸ் ஏன் சொன்னா மறுபடியுமே செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் போயிட்டு படம் பேக் ஆன் தி ட்ராக் வரது பார்த்திபன் கேரக்டர் லாஸ்ட் 40 மினிட்ஸ் தான். கரெக்ட் தானே? அந்த சேஸ் வந்து நம்ம மொக்கையா இருக்கும்னு நினைச்சோம், ஓரளவு ஓகேவா இருந்துச்சு அந்த சேஸ். அது ஏன்னா அது ஒரு மாதிரி அந்த அந்த மனோஜ் பரமஹம்சம் வந்து ஒரு ஏதோ சம்திங் ஏதோ ஒரு கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் டீம் வச்சிருக்காரு போல. அதுல ப்ரோகிராம் பண்ணி சொல்றீங்க அந்த கார் சேஸ் சீன் இருக்கும்ல, ஓகே இது ஆண்டனி தாஸ் சேஸ் பண்ண போற சீன் இருக்கும்ல சஞ்சய், அந்த சீன் வந்து அந்த சீன் வந்து பண்றப்போ அவங்க ப்ரீ விஷுவலைசேஷன் பண்ணி தான் அந்த இதை பண்ணிருக்காங்க. அது கிராபிக்ஸ் ரொம்ப ஆவரேஜா தான் இருந்தாலுமே அந்த அந்த நம்ம கேமரா ஆங்கிள் நல்லா தான் இருந்துச்சு, லைக் வாட்சபிளா இருந்தது. அதான் அந்த கார் சிஜி வந்து ஆக்சுவலி நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு. ஐ பர்சனலி என்ஜாய்டு. ஒரு மாதிரி எனக்கு அந்த அனிமேஷன் ப்ராப்ளமே இருந்தாலும் நான் அட்ரினலின் பம்பிங்கா இருந்துச்சு எனக்கு. ஆமா அதேதான் அது வந்து ஒரு கிராபிக்ஸாவே இருந்தாலும் என்ஜாயபிள் கிராபிக்ஸா இருந்துச்சு, அவ்வளவுதான். ரொம்ப முக சுளிக்க வைக்காம கிரீன் மேட்டை போட்டு தட்டாம பக்காவா பிளான் பண்ணி அதை எப்படி சிஜி யூஸ் பண்ணுமோ அந்த அளவு யூஸ் பண்ணி வாரிசுல இல்லாம. ஆமா வாரிசுல அப்படியே தெரிஞ்சது நமக்கு. இது ஓரளவு அந்த கேமரா ஆங்கிள் மொமெண்ட் எல்லாம் அவங்களே கொஞ்சம் ப்ரீ விஷுவலைஸ் பண்ணி சூப்பரா பண்ணிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதுதான் அந்த அவனுக்கு சேஃப் பெட்ன்றது வந்து அந்த லியோதாஸ் கேரக்டர். நீங்க நல்லா இல்லைன்னு சொல்லலாம், நான் நல்லா இல்லைன்னு சொல்லலாம். ஒரு விஜய் ஃபேனை கூப்பிட்டு கேளுங்களேன், அது கரெக்ட். ஆக்சுவலி ஆப்வியஸா விஜய் ஃபேனுக்கு அந்த லியோதாஸ் கேரக்டர் பார்த்தி கேரக்டரோட பெருசா இருந்துச்சு. ஏன்னா ஆமா பறந்து ஃபைட் பண்றாரு, வாயில சிகரெட், திருமல நிறைய மொமெண்ட். பார்த்திபன் கேரக்டருக்கு பார்த்திபன் கேரக்டர் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது காரணம் என்னன்னா யதார்த்தம் தான். யதார்த்தமா நடிச்சு அது விஜய் கிடையாது, அது விஜய் கிடையாது. விஜய் பார்க்க முடியல, என்னாலயும் பார்க்க முடியல. சோ அவனோட சேஃப் டான்ஸ் ஆடுறது. ஆமா ஒரு ஃபேமிலி என்னன்னா வந்துட்டு விஜய்க்கு ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஆக்டிங் வெளிப்பட்டு எனக்கு இருக்குன்னு இப்பதான் தெரியும். ஆமா உண்மையா எனக்கும் ஜீவானந்தம் கேரக்டர் கொஞ்சம் போர்ஷன் அத வந்து அந்த அந்த எமோஷனை கன்வே ஆயிருப்பாரு. பட் ஒரு ஆக்ஷனா விஜய் கத்தி கோவப்பட்டு ரோட்ல வந்து கத்தி இந்த அளவு பண்ண முடியுமா? எனக்கு வந்து பயங்கரமா இருக்கா இந்த. அப்போ இஸ் a really good actor. கண்டிப்பா நம்மள ஏமாத்தல ப்ரோ. அது ஃபேன்ஸ் கிட்ட உள்ள போயிட்டாங்க நினைக்கிறாங்க. அவனால வெளிய வர முடியல அதை விட்டு, அவ்வளவுதான். எனக்குமே இந்த 300 கோடி போட்டு படம் எடுக்கிறான் ப்ரொடியூசரு, கரெக்ட். கமர்ஷியலா ஒரு பாட்டு வேணும்னு கேட்டா லோக்கி டினை பண்ண முடியுமா? லோக்கி டினை பண்ண முடியாது, விஜய் டினை பண்ண முடியாது. ஏன்னா வந்து ரெண்டு பேருமே குத்தப்பாங்க. ஒருல 300 கோடி எடுக்கலாம். இதே விக்ரம்ல வந்து பத்தல சாங் வைக்கிறது வந்து அதான் விக்ரம்ல வந்து ஆர்கேஎஃப்ஐ தான். அது கமல் கையில இருந்தது, அது கமல் கையில இருந்ததால தான் அச்சீவ் பண்ண முடியுது. ஏன்னா பத்தல ஒண்ணு எடுத்துக்க மாட்டோம். பத்தல சாங்குமே கமர்ஷியல் கிடையாது, அது கமர்ஷியல் கிடையாது. பத்தல சாங் அது அந்த படத்தோட அவ்வளவுதான். அது ரிவ்யூ பண்ணி எடுக்கிறது வேற. 10 வருஷம் ஆடாம ஒருத்தர் ஆட வைக்கிறது வேற. அண்ணா நீ ஆடினாதான் கூட்டம் வரும், ஆட வைக்கிறது வேற. ஒன்னு ஆடணும்னு பாக்கிறதுக்கு வந்திருப்பாங்க பசங்க, நீ கொஞ்சம் ஆடின ஒரு நிமிஷம் ஆடு. பத்தலுக்குமே கனெக்ஷன் இருக்கும் ப்ரோ. அந்த படத்துல அவன் கொக்கைன் இது பண்றான். நான் ஒரு கேள்வி கேட்கணும். சொல்லுங்க ப்ரோ. நீங்க 2 பேர் சொல்றீங்க ஒண்ணு இல்ல, இப்ப வந்து சொல்றீங்க லியோட கேரக்டர் வந்துட்டு உங்களுக்கு ஏன் லியோட கேரக்டர் செட் ஆகல சொல்லுங்க. லியோனா லியோட கேரக்டர் நீங்க சொல்லுங்க. ஓகே நான் சொல்றேன். லியோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, லியோக்கு வந்து என்ன பேக்ரவுண்ட் தெரிஞ்சாதான் வந்து என்னால அதுக்கு ஒரு இது வர முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் வந்து எல்லாமே அவன் ஸ்டார்ட் பண்ணி வச்ச எல்லாமே இன்கம்ப்ளீட். ஃபர்ஸ்ட் அவன் போய் ஏதோ ஒரு பார்டர்ல வந்து ஏதோ ஒரு சம்பவம் பண்ண அப்படின்னு சொல்லுவான், அது இன்கம்ப்ளீட்டா அங்கேயே முடிஞ்சிடும். அது ஒண்ணு. ரெண்டாவது அவனுக்கே இன்னொரு ட்வின் சிஸ்டர். ஐ மீன் அவன் சாகும் போது இவன் ஃபீல் ஆனது வந்து எனக்கு ஃபீல் ஆகல. அதுக்கு அவன் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதே இல்ல. அவ பேர் என்ன, மடன சரஸ்வதி தான். ஆமா
அவன் சாகும் போது எதுக்கு இதனால இந்த ஆள் ஃபீல் பண்றான்னா எனக்கு அது ஃபீலிங்காவே இல்லை. அது ஒரு அப்பீலிங் ரீசனே கிடையாது. இப்போ படத்துல இது நடக்குதுன்னு இந்த கேரக்டருக்கான ஒரு ஜஸ்டிபிகேஷன் ரீசன் கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த ரீசன் அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா பிளேஸே ஆகல. அடுத்தது நியூ கேரக்டர் ஒரு 40% தான் டிஃபைன் பண்ணி டிஃபைன் இல்ல 40% தான் இவனுக்கு எழுதியிருக்கானுங்களே நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒண்ணுமே ஒட்டா இது எப்படி சொல்றது, பட்டருக்கு ஜாமுக்கும் ஒட்டாத மாதிரி இந்த மாதிரிதான் இருந்தது ஃபுல்லாவே. ஒரு ஒட்டல் இல்ல, பிளெண்டிங் இல்ல, ரொம்ப இன்ஆர்கானிக்கான கேரக்டரா அது. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து விஜயோட ஆக்டிங் வந்து கொண்டே வர முடியல. ஏன் விஜய் வந்து மாசான கேரக்டரையுமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொண்டு வரலாம். அதை வந்து அந்த ஃபுல்லா டெம்ப்ளேட்டா வச்சிட்டாங்க. ஒரு டெம்ப்ளேட் பழைய விஜய், அந்த பழைய ஹேர் கட் கூட அதே மாதிரிதான் இருந்தது. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா வந்துட்டு லியோ கேரக்டர் தப்பா தோணுது. தப்பா மீன்ஸ் ஐ மீன் கதைக்கு இந்த கேரக்டர் வேணும். ஏன்னா வந்துட்டு இப்ப இருந்த ஒரு ஆள் எவ்வளவு கொடூரமான ஒரு ஆள் முன்னாடி இருந்தா அப்படின்னு காட்டணும். எனக்கு லியோட வேர்ல்டு இருக்குல்ல, லியோட வேர்ல்டு எனக்கு செட் ஆகல. ஆக்சுவலி லியோட கேரக்டர் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இப்ப லியோ பறந்து அடிக்கிறது இட்ஸ் ஓவர் தி டாப் தான், ஒத்துக்கிறேன். புஷ்பா மாதிரி இருந்துச்சு, பறந்து அடிக்கிறது சாகுறது அதெல்லாம் ஓகே. ஆனா அதுக்கு ரீசனும் அதுக்கு அந்த வேர்ல்டு செட் பண்றதும் கரெக்டாவே இல்லை. ஸோ ப்ராப்ளம் லியோ கிடையாது, ஆரோல்ட் தாஸும் ஆண்டனி தாஸும் தாசன் போ அதனால நம்ம நல்ல லியோ என்ஜாய் பண்ண முடியல. லியோ கேரக்டர் என்ஜாய் பண்ண முடியல. ஏன்னா அந்த வேர்ல்டே ஃபிட் ஆகல. அதான் ரீசன். அதான் நான் நினைக்கிறேன். அதான் ப்ரோ, எனக்கு வந்து என்ன பிரச்சனைனா இவனுங்க லியோ 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 பேடாஸ் லியோ நொட்டோரியஸ்னு இவங்க பிச் பண்ணதுதான் பெரிய பிரச்சனை. படத்தோட மொத்த டோட்டலா ஒரு 100% ரிவீல் ஆயிடுச்சு. கதை என்ன, விஜய் பண்ண கேரக்டர் பார்த்திபன் கேரக்டர் என்னன்றத ட்ரைலர்ல காட்டிட்டான். படத்தோட ஹோல் சஸ்பென்ஸுமே நமக்கு ஒரு 50% தெரிஞ்சிச்சு ட்ரைலர் பார்க்கும்போது. இவன் சஸ்பென்ஸா வச்சிருந்தது லியோ கேரக்டர். அப்போ நம்ம என்ன நினைச்சோம், பார்த்திபன் கேரக்டரே இந்த அளவு பிளேஸ் பண்ணிருக்கும் போது, இந்த அளவு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கும் போது லியோ பொழந்து கட்டிருப்பான்டா, அதுதான் விஜய், அதுதான் நம்ம புதுசா பார்க்க போறோம், அந்த விஜய் தான் புதுசா பார்க்க போறோம் நம்ம நினைச்சிட்டு இருந்தப்போ அப்படி ஒரு ஹைப்ல நான் உட்கார்ந்து இருந்தேன். ஏன்னா அந்த லுக்குக்கும் சரி, ஒரு ரகடா நம்ம அந்த இதெல்லாம் நம்ம பில்லி பச்சர் மாதிரி அந்த பொழக்க போறான் கொல்ல போறான் விஜய் இதுவரையும் பண்ணாத கேரக்டர். அதான் கொலை கொலை கொலை, அது ஒரு மாதிரி ஒரு டார்க் கேரக்டரா இருக்க போது. விஜய் பண்ண ஹிஸ்டரியிலே பண்ண ஒரு கேரக்டர் மாதிரிதான் பில்டப் கொடுத்துருந்தானுங்க. படத்துக்குள்ள போன அப்பதான் தெரியுது, ஓஹோ இவன் வந்து ஹைட் பண்ணிருக்கான் படத்துல இருந்து. ட்ரெய்லர்ல ஏன் ஹைட் பண்ணிருக்கான்னா இது கமர்ஷியலா இருக்கு இந்த கேரக்டர், இது கமர்ஷியல் விஜய், இது வந்து ஓவர் கமர்ஷியலா இருக்கு. அந்த இடத்துல நம்ம அதை பார்த்திபன் என்ஜாய் பண்ண அளவுக்கு நம்ம லியோ தாஸ் என்ஜாய் பண்ணல. எனக்கு அது செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்டா இவனையாடா இவ்வளவு நீங்க இது பண்ணீங்க, இவ்வளவு ஒழிச்சு வச்சீங்க. ஏன்னா அவன் கெட்டப்பே கொண்டு வரல வெளில, வெறும் கெட்டப்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணிருந்தானுங்க அந்த கேரக்டர் பொறுத்தவரைக்கும். லியோ தாஸ் கெட்டப்ல மட்டும். ஒரு மீம் இருந்துச்சுல, இது கஜினில இருந்து சஞ்சய் ராமசாமி யாரு இவனா அப்படின்ற, யார் இவனா பேடாஸ் லியோ தாஸ்மா பேடாஸ் பண்ணா எப்படி தம் அடிக்கலாம் நான் பேடாஸா? என்ன வந்து அவன் ஏன் உனக்கு கொடுக்குறோம் அதெல்லாம் காட்டியிருக்கலாம். அது காட்டவே இல்ல ப்ரோ. ப்ரோ இப்ப வந்து இந்த மனோஜ் பரமஹன்ஸ் அவர் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, மன்சூர் அலிகான் வந்து அந்த ஒரு இமேஜினேஷனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஏன் நீ இமேஜினேஷனா இருந்துச்சு, நீ ஏன் இவ்வளவு ஒர்க் பண்ண போற, நீ ஏன் லியோ தாஸ் கேரக்டரை வந்து காட்ட போற, அது மிஸ்டேக்கா விட்டுருக்கலாம்ல. அது ரொம்ப அது ட்ரை பண்ணி எனக்கு ஒட்டவே இல்ல ப்ரோ. அது திருமலை கேரக்டரைசேஷன் வந்ததாகட்டும். ஆனா இன்னொரு விஷயம், இந்த ஃபிளாஷ்பேக் சீன்ல ஒண்ணு பண்ணி இருந்தா இன்னும் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். என்ன வந்துட்டு இந்த நரபலி கான்செப்ட், அதாவது நரபலி கான்செப்ட் ஒண்ணு அந்த ஓகே எனக்கு புரியுது ப்ரோ. பேடாஸ் கேரக்டர் இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம அனுரா கேஷப் வந்தோட சுற்றுவார்ல உடனே டக்குன்னு, அதான் பேடாஸ். என்னடா உயிர் நண்பன்
இல்ல அவனை பார்த்து நம்ம பார்த்து 5 செகண்ட் அதுக்குள்ள உயிர் இன்ஃபார்ம் பண்ணுங்க. அனுராக் கஷ்யப் பட் ப்ரமோஷன் லெவல்ல பெரிய தப்பு லியோதாஸ் கேரக்டர். சொல்ல போனா ட்ரைலர்ல லியோதாஸ் கேரக்டரை காட்டிட்டு இப்ப இந்த சினாரியோ யோசிச்சு பாருங்களேன். நான் இதை மட்டும் சொல்லிடுறேன். ட்ரைலர் ஃபுல்லா லியோதாஸ் கேரக்டர் காட்டணும், அங்கங்க கிளிம்ஸ் மாதிரி பார்ட்டிய காட்டியிருந்தா நம்ம என்ன ட்ரெய்லர்ல என்னடா அவ்வளவு கமர்ஷியலா இருக்கு படம் அப்படின்னு சொல்லியிருந்தா அங்க ஒரு சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணிருக்கணும். நீ படத்துக்கு வந்து பாருன்னு பார்ட்டி கேரக்டர் நம்ம கண்ணு முன்னாடி விட்டுருந்தாலும் வச்சுக்கோங்க, படம் கேரண்டீட் வின் ப்ரோ. ஆனா அது நம்மளுக்கு பிடிச்சிருக்கும். ஆனா வந்துட்டு விஜய் ஃபேன்ஸுக்கு பிடிக்காது. அதுதான் சொல்ல வரேன் நான். இவன் பொத்தி வச்சிருந்தது 100% படம் தான், லோகேஷ் படம் தான், உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு தம்பிங்களா உங்களுக்கு இருக்கு ஒரு போர்ஷன் உள்ள தனியா அண்ணனுக்காக ஒண்ணு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வச்சா மாதிரிதான் எனக்கு இருந்தது. உள்ள நம்மள ஸ்கேம் பண்ணி உள்ள கூட்டு வந்துட்டு விஜய் ஃபேன்ஸையும் படத்தை பார்க்க வைக்கணும். சோ அந்த ஒரு இன்செக்யூரிட்டி இருந்ததுதான் அந்த ப்ரொடியூசர் சைட்ல இருந்திருக்கும் போல. அது என்னன்னு எனக்கு தெரியல. அந்த சாங் வச்சு இதுக்கு மேல தெரியணும்னா லோக்கி தான் வந்து சொல்லணும். ஆமா அந்த மாதிரிதான் உண்மையா அதுதான் ப்ரோ. ஏன்னா அது விஜய் ஃபேன்ஸ்க்காகவே அந்த வாண்டடா அந்த போர்ஷன் வச்ச மாதிரியே இருந்தது ப்ரோ. ஏன்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதை. நம்மன்ற மீன்ஸ் நம்ம எல்லாமே விஜய் ஃபேன்ஸா அங்க படத்துக்கு போகல. நீங்க விஜய் ஃபேனா போனீங்களா படத்துக்கு? நீங்க 2 பேரும் இல்ல ப்ரோ. நான் விஜய் ஃபேனா உள்ள போல. என்ன விஜய் ஃபேனா மேனிபுலேட் பண்ணிட்டாங்க படத்தை பார்த்த உடனே. நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, என்ன விஜய் இப்படிலாம் நடிச்சிருக்காரு பரவாயில்லையே. எல்லாத்துக்குமே ஒரு காமனான மைண்ட் செட் இருக்கும் தான். நம்மள ஸ்கேம் பண்ணிருக்காங்க. என்னன்னா வந்துட்டு அந்த நான் சொல்றேன்ல அந்த பிளாஷ்பேக்ல என்னன்னா வந்து இப்போ லியோ ஒண்ணு இல்ல சிம்பிளா இது பண்ணிருக்கலாம், அழகா பண்ணிருக்கலாம். எப்படின்னா வந்து இப்ப நம்ம இவ்வளவு கேட்டிருக்க மாட்டோம். ஏன்னா பிளாஷ்பேக் ஒர்க் ஆகி ஆண்டனி தாஸும் ஒர்க் ஆயிருந்தா கேட்டிருக்கவே மாட்டோம். ஸோ சில பாயிண்ட்ஸ் சொல்றேன் என்னென்ன பண்ணியிருந்தா இட்ஸ் லேப் இன் வெரி ஸ்ட்ராங். என்ன வந்து ஹாரல் தாஸ் ஆண்டனி தாஸ் சீக்கிரமே இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கணும் ஒண்ணு. இன்னொரு விஷயம், அவங்க ஏன் இவனை தேடணுங்கிற ஒரு ப்ராப்பரான ரீசன் வேணும். சும்மா தேடி என்ன திடீர் மனித தூக்கி வந்து போறாங்களா குழந்தைய தூக்கி ஏன்னா வந்துட்டு அது ஒண்ணு செட் பண்ணிருக்கணும். ஏன் அவனை தேடுறாங்கன்னு இருக்கணும். ஒண்ணு பழைய டீச்சர் கணக்கு ஒண்ணு இருக்கணும், சம்திங் இருக்கணும். சும்மா அவன் தேடி என்ன கொண்டு போறாங்களா, பவர் பாட்டில் ஊத்து போறாங்களா அவனுக்கு ஒண்ணு. சோ அது ஒண்ணு இருக்கணும். இன்னொரு விஷயம், பிளாஷ்பேக் சீன்லயும் கூட இருந்துகிட்டோம் ஃபைன். ஏன்னா இருக்கட்டும், அது எப்படி இருக்கட்டும். இப்போ வந்துட்டு இப்போ இது எமோஷனலி சார்ஜ் பண்ணும் லியோ ஏன் அவங்க அப்பாவுக்கும் அவங்க சித்தப்பாவுக்கும் அகேன்ஸ்டா பொண்ணை கொள்றாங்க. நரபலி கான்செப்ட் இருக்கட்டுமே, சரி நல்ல கான்செப்ட் அது மட்டும் ஏன்னா வந்துட்டு ஏங்க அர்ஜுன் சித்தப்பான்னே வந்து என்ன சித்தப்பான்னு சொல்லிதாங்க எனக்கு தெரியும். நான் அண்ணன் நினைச்சிட்டு இருந்தாங்க. நானும் வந்து அவ்வளவு எங்க இருக்கான் அந்த லெவல்ல இல்ல. நான் அந்த ஒரு பாயிண்ட் சொல்லல, இத பத்தி தான். இல்ல ஒரே நிமிஷம் இது மட்டும் சொல்லிடுறேன். இப்ப நரபலி கான்செப்ட் இருக்கட்டும், இருந்தாலும் அவன் ஏன் நரபலி பண்றான், அதுக்கு முன்னாடி கம்பெனி ஏதாவது லாஸ் ஆயிருந்துருக்கு, அந்த மாதிரி ஒரு டெப்த் வச்சிருந்தா கூட இத நான் சத்தியமா நம்பியிருப்பேன். அதுவும் இல்லாம நரபலிக்கு வந்து வேற அவன் முகம் தெரியாதவனுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, வையாபுரி நின்னுட்டு இருந்தான் பாருங்க. இது என்ன உண்மையாவே அந்த நெல்சன் வந்து பீஸ்ட்ல அந்த கேரக்டர் பண்ணிருந்த மாதிரி இருந்தது. மணிக்க வைக்கணும், நில்லுங்க சார் நீங்க போய் நில்லுங்க அப்படின்ற மாதிரி. அதான் வந்து என்னன்னா வந்து இப்போ அந்த ஸ்கில்ஸ்ல கொள்ளணும். ஏன்னா அந்த ஸ்கில்ஸ்ல கொண்டாதான் மோஸ்ட்லி சார்ஜ் ஆகும், கதை மூவ் ஆகும் கரெக்டா. ஆனா வந்துட்டு அது சொல்றதான ரீசன் வந்து சொல்ற விதமோ ரீசனோ ஸ்ட்ராங்கா கிரியேட் பண்ணிருக்கலாம். லைக் வேற எதுவும் ரீசன் கிரியேட் பண்ணியிருந்தா சீரியஸா நமக்கு இப்ப எப்படின்னா இப்ப பிளாஷ்பேக் ஒர்க் ஆகலன்னு சொல்றோம். ஆனா சில பிளாஷ்பேக்ஸ் ஒர்க் ஆயிருக்குல்ல. இது எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு எந்த படம் வச்சுக்கலாம், பிளாஷ்பேக்ஸ் ஒர்க் ஆன படம் என்ன இது நெல்சன் ஒர்க் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அதுல வந்துட்டு புரியல ப்ரோ, புரியல என்ன கேக்குறீங்க எனக்கு புரியல. இப்போ மெர்சல் பண்ணுது படம் எடுத்துக்கீங்களா, படத்துல ரெஃபரன்ஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ வந்துட்டு அதுல வந்துட்டு பிளாஷ்பேக் சீன் வரும்ல, பிளாஷ்பேக் சீன்ல அந்த அப்பா கேரக்டர் கொள்வாங்கல்ல, விஜய் அப்பா கேரக்டர். ஆமா ஆமா.
லைக் we were still moved, நமக்கு அது கரெக்ட் ஆட்ல ஆக்சுவலி கண்டிப்பா அது சீன். கண்டிப்பா இன்னொரு விஷயம் வந்துட்டு லைக் அதுல எல்லாமே எனக்கு ஸ்டார்ட் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு இல்லையா, லைக் 30 மினிட்ஸ் எனக்கு தெரிஞ்சு நீங்க அதுதான் ப்ரோ. இதுக்கு நீங்க வந்து லியோக்கு முன்னாடி ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் விஜய்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மெர்சல் தான். மெர்சல் தான் நான் சொல்லுவேன். மெர்சல்ல வெற்றிமாறன் கேரக்டர், ராயப்பன் கேரக்டர் எனக்கு ஓகேவா இருக்கும். அதுல அவர் போட்ட எஃபர்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஆனா அதுல மாஸ் மொமெண்ட்ஸும் இருக்கும். வெற்றிமாறன் பண்றப்போ அது ஒரு கிராமத்துல இருக்க விஜய் பண்ற மாதிரி அது ஆப்டா செட் ஆயிருக்கும். ஆக்சுவலி செமையா இருக்கும். கேஷுவலாவே நல்லா இருக்கும் பண்றது. வெரைட்டியா ட்ரை பண்ணிருக்கோம். அந்த சங்கிலி கருப்பு சீன் கூட நமக்கு ஒரு இப்ப பாக்குறப்ப கொஞ்சம் ட்ரோல் மெட்டீரியலா இருக்கும். தியேட்டர்ல எல்லாம் சிலுத்து போய் சில்லறை விட்டுருந்த மொமெண்ட் அது. ஆக்சுவலி நல்ல 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 ஒரு ஃபிளாஷ்பேக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன். ஏன்னா அட்லி எதுல வந்து மிஸ் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துல அட்லி சொல்லி ஆகணும். அந்த ஃபிளாஷ்பேக் தான் அட்லியோட. அட்லி எழுதல ப்ரோ, அட்லி எழுதல. பட் ஆனா அந்த பல்ஸ் தெரியும்ல, அட்லிக்கு அந்த பல்ஸ் தெரியுதுல்ல, இந்த மாதிரி ஒண்ணு வச்சாக்கா அட்லியோட ஊத்திட்டு நம்ம அடுத்தது பேசலாம். இப்போ நம்ம அதுதான் நம்ம இப்ப லோகேஷ் வந்து புது விஜயை காட்டுவார்னு சொல்றப்போ அத சொல்லாமலே ஒரு டைம் காட்டுனது வந்து அட்லி தான். அதை நம்ம டினை பண்ண முடியும். புது விஜயை காட்டுனது அந்த மார்க்கெட்டை நவுத்தி விட்டதே அட்லி தான். விஜய் வந்து இல்லன்னா எங்கேயோ ஃபார்ம் அவுட் ஆகி இருந்திருக்க வேண்டிய நிலைமை அது. ஏன்னா ஒரு டெம்ப்ளேட்லயே ஃபாலோ பண்ணிருந்தாங்க. தளபதினு ஒரு ஃபார்மேட்டை மாத்தி விட்டு அது வேற ஜோன்ல புஷ் பண்ணதே அட்லி தான் விஜய். ஏன்னா அதுவரையும் நம்ம பார்க்காத விஜய் தான் தெரியல. சரி, நம்ம பைரவாக்கு முன்னாடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி, பைரவா அதுக்கப்புறம் வந்தாலும் மெர்சல் அதுக்கப்புறம் அந்த பைரவான்ற படத்தையே பறக்கடிச்ச படம் 2 படமும். உண்மையா அது பெஸ்ட் விஜய் படம். விஜய் கண்டிப்பா. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் எடுக்கலாம்னு இருக்கேன். ஏன்னா வந்துட்டு இப்போ நமக்கு வெற்றிமாறன் கேரக்டர் ஏன் அதுல கிளிக்காச்சுன்னு ஒரு விஷயம் தெரியுமா? ஷோ ஆனது மட்டும் இல்ல, ஸ்டார்டிங்ல இருந்து அந்த விஜய் வரும்போது கிளிம்ஸ் வந்துட்டே இருக்கும் பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா. அந்த எப்படி சொல்றது, அந்த வில்லன்ஸ் பாக்கும்போது கிளிம்ஸ் வந்து வரும்ல, வெற்றிமாறன் லைட்டா கிளிம்ஸ் தியேட்டர்ல தெரிக்கிற மாதிரி, கையில மண்ணு தட்டுற மாதிரி, அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கான் லியோல ஆக்சுவலி இல்லையா? லியோல எந்த கேரக்டர் ட்ரை பண்றது? அங்கதான் ஒரு முக்கியமான கேரக்டர் லியோ. எனக்கு ஏன் சொல்றேன்னா, ஏன்னா பார்த்தி வந்துட்டு சாதாரண ஆள் கிடையாது. அவன் நல்லா எல்லாரையும் போட்டு அடிப்பாங்க. கண்டிப்பா அது நம்புறா ப்ரோ. விஜய்க்கு இருக்கிற ஒரு இதே அதுதான். விஜய் எத்தனை பேர் அடிச்சாலும் நம்புவாங்க. அது ஒரு பிசிக்காவே அப்படி செட் ஆயிடுச்சு. அதான் சொல்ல வரேன். இப்போ அவன் சாதாரண ஆள்லாம் கிடையாது, அவன் அடிக்கிற ஆள்தான். சோ அப்படி இருக்கும்போது அது காட்ட ஜஸ்டிஃபிகேஷனா இருக்கும். மாட்டிக்கிதான் நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா நம்ம லியோ தாஸ்னு சொல்லணுமா இல்ல லியோ தாஸ்னு சொல்ல வேணாமா, இவன் பார்த்தின்னு சொல்லணுமா? நம்ம லியோன்னு அவன் தெரியாதப்போ, லியோன்னு தெரியாத வரைக்கும் அந்த பார்ட்டி மேல இருந்த ஹை வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்லாம் உண்மையா நீங்க சொல்லுங்க. நீங்க 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 நினைப்பு இருக்கா அந்த போலீஸ் ஸ்டேஷன்? நான் என்ஜாய் பண்ண ப்ரோ. அங்க ரேஜ், அந்த ரேஜ் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து அத ஃபுல் ஆஃப் பண்ணவே இல்லையே லியோ. அத ஃபுல் ஆஃப் பண்ணவே இல்லை லியோ. சொல்ல போனா பார்த்தி லியோக்கு தான் பார்த்தியை வந்து பிளாஷ்பேக் பர்சனா வச்சிருக்கணும். அந்த மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு. பார்த்திக்கு லியோ கிடையாது பிளாஷ்பேக், லியோக்கு தான் பார்த்தி வைக்கணும். இதுல பாதி கூட அவன் மேட்ச் பண்ணல. ரொம்ப என்னன்னா வந்துட்டு வந்துட்டு இந்த பையன் விஜய் வரும்போது அந்த லைட்டா கிளிம்ஸ் காட்டுவாங்க, அப்பா விஜய். அது நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. ஆனா இது அதே விஜய் தான், இதுதான் நமக்கு கனெக்ட் ஆகல. அந்த டிரான்ஸ்மிஷன் அவங்க காட்டல, மக்களுக்கு எடுக்கிறதா இல்ல வந்துட்டு சினிமால வச்சு எடுக்கிறதா, சிக்ஸ் பாய்ஸ் எடுக்கிறதா, ஆடியன்ஸ் எடுக்கிறான்னு சொல்லிட்டு நல்லா மாட்டிக்காங்க. அவ்வளவுதான். சரி, இப்போ நான் வந்து ஒரு ஃபைனல் இதுக்கு வந்துடுறேன். ஓரளவுக்கு நம்ம ஒரு 90% டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறேன். உங்க 2 பேரையும் மாற்றி மாற்றி கேட்குறேன்.
ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ வந்து லோக்கி வந்து மற்ற டேரக்டர் மாதிரி கிடையாது. இப்போ நெல்சனோ இல்ல அட்லி படமா இருந்தா நான் இவ்வளவு எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி நான் பேசியிருக்கவே மாட்டேன். பீப்புளோட ஒப்பீனியனையும் கொஞ்சம் பாக்குற ஆளுதான் அவன், கரெக்ட் பண்ணிக்கிற ஆளுதான். அதான் நம்ம வந்து கரெக்ட் பண்ணிப்பான்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா ஸோ வந்து என்னென்ன கரெக்ட் பண்ணிக்கலாம், லோக்கி என்னென்ன கரெக்ட் பண்ணிக்கலாம் அதை மட்டும் அப்படியே சொல்லி கன்க்ளூட் பண்ணிடும். லோக்கி வந்து ப்ரோ அது ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய ஸ்டார் கேட்டாருன்னு சொல்லிட்டு லோக்கி அக்செப்ட் பண்ணிக்கிறது கம்மி பண்ணிக்கலாம். இனிமே ஈவன் விஜயே கேட்டாலும் அண்ணா உங்களை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பிலிம் பண்ணவே முடியாது, நீங்க ஓகே சொல்லிட்டு உள்ள போயிடுவீங்க, பின்னாடி எங்களை போட்டு குத்துவாங்க ப்ரொடியூசரு. இல்ல பிராங்கா இருந்தாலும் நடந்திருக்கு. ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ விஜய் பத்தி என்னன்னா அந்த இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணிருங்க. இப்போ இங்க லியோல அடி வாங்கினதால திரும்பி அவர் வாரிசு எடுக்க போயிட்டாருன்னா என்ன? 100% பயமா இருக்கு. அதான் பயமா இருக்கு. 100% வாய்ப்பு இருக்கு. விஜயோட சேஃப் பெட்டை விட்டுட்டு வந்ததுக்கு பீஸ்டும் சரி லியோவும் சரி. லியோ எனக்கு தெரிஞ்சு கலெக்ஷன் வைஸ் அடி வாங்காது, பீஸ்ட் அளவுக்கு அடி வாங்காது லியோ. பட் நான் என்ன விஜய்ல இருந்து ஒரு டீவியேஷன் தான் விஜய் படமே கிடையாதுதான். பட் ஆனா அதுல இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ் எல்லாம் விஜய் படமா ஆக்கிருச்சு. அது விஜய் கேரக்டர் விஜய் கிடையாது. அது வரையும் பண்ணாத கேரக்டர் ஃபர்ஸ்ட் டைலாக் இல்ல. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நீங்க பிரிக்க முடியாது பீஸ்ட்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து டவுட்ல தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிக்க முடியாது அத. இப்ப இதுதான் நீங்க அண்ணன் நீங்க வந்து என்னதான் ஒத்துக்கிட்டாலும் நீங்க எக்ஸ்பெரிமெண்டல் பிலிம் பண்ண வரனாலும் உங்க சம்பளம் 100 கோடி இருக்கு, டெக்னீஷியனுக்கு சம்பளம் இருக்கு 100 கோடி 100 கோடியே விஜய் சம்பளம். சும்மாவே 200 கோடி 300 கோடி படம் போட்டுறாங்க. அவங்க சொல்றத நான் கேக்குறதா இல்ல உங்களோட விஷயத்துக்கு நான் வரதா? ஒண்ணு நீங்க இறங்கி வரணும், பட்ஜெட் கம்மியா பண்ணும். லியோ ஒரு 50 கோடியில பண்ணிருக்கலாம்ல லியோவை, பெரிய ஸ்டார் இல்லாம. மாநகரம்ல யாருங்க வில்ல? நமக்கு தெரிஞ்ச வில்லனா மாநகரம்ல இல்ல. அந்த மாதிரி புதுசா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு புது ஆளை யாராச்சும் கோரா இருக்கிற ஆளை யாராச்சும் காட்டி அதுவுமே லோகேஷால பண்ண முடியும். லோகேஷ் ஃபுல்லா பண்ணிடலாம். சோ விஜயே நினைச்சாலும் விஜயால எக்ஸ்பெரிமெண்டல் படம் பண்ண முடியாது. அதுதான் யதார்த்தம் இங்க. உண்மையா மார்க்கெட் விடாது. ஏன்னா விஜய் ஒரு 50 கோடிக்கு இறங்கி விஜய் படம் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இவங்க எல்லாம் என்ன பேசுவாங்க, ஓ விஜய் லெவல் 50 கோடி இறங்கிடுச்சா, அடுத்து சிவகார்த்திகேயன் சூப்பர் ஸ்டாரா. சோ அது இந்த வாட்டி விஜய் இறங்கினா ஆனா வந்து மார்க்கெட் ஒத்துக்காது வேற ஒண்ணு. ஆமா ப்ரோ ஆனா பண்ணலாம் ப்ரோ. இப்ப விஜய் 50 கோடிக்கு நான் சேலரி எனக்கு வேணாம், நான் 50 கோடியை நான் இன்வெஸ்ட்மெண்டா இப்ப யாஷ் பண்ணலையா? அதுதான் அந்த ஒரு மெச்சூரிட்டி வரணும் ப்ரோ. இங்க நிறைய பேர் பண்ணுவாங்க. ஆமா நான் படம் 50 கோடி போட்டு ப்ரொடியூஸ் பண்றேன், 100 கோடி போட்டு ப்ரொடியூஸ் பண்றேன், ப்ராஃபிட்ல நான் எடுத்துக்கிறேன். டெக்னிக்கலா நீ இறக்கு, ஸ்கிரிப்ட்ல வொர்க் பண்ணு. விஜய் படம் 100 கோடி பிசினஸ் ஆகாதா? விஜய் படம் அதுக்கு மேலே ஆயிடும். விஜய் 100 கோடி போட்டாக்கா 200 கோடிக்கு படம். விஜய் இறங்கணும். விஜய் இறங்கி எனக்கு வந்து இந்த வேல்யூ எல்லாம் வேணாம், எனக்கு ப்ராப்பரா ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஸ்கிரிப்ட் பண்ணு ப்ரோ. அந்த ஜோன்ல எல்லாம் விஜய் இல்ல ப்ரோ, அடுத்து எலெக்ஷன் போயிடுவான் ப்ரோ. அவ்வளவுதான். அது இது கிடையாது ப்ரோ. இது நம்ம பேசுறது அதான் வந்து என்னன்னா இப்ப நோக்கி டக்குன்னு ரஜினி படம் வந்து டக்குன்னு சைன் பண்ணிட்டாங்க. அது என்ன ரொம்ப பண்ற மாதிரி தானே இருக்கு. ஆனா அது இப்போ வந்து டைம் இருக்கு ப்ரோ லோக்கிக்கு. ஏன்னா இப்போ ஞானவேல் படமே இப்பதான் ஷூட் ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ராபப்ளி ஒரு வருஷம் வச்சுக்கோங்களேன் ஞானவேல் படம். சோ அது வரைக்கும் ஒரு டைம் ஆம்பிளான ஒரு டைம் இருக்கு. சோ எந்த ப்ரெஷரும் இல்லாம வேலை பார்க்கலாம். கைதி விக்ரம் முடிச்ச உடனே சைன் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அடுத்து ஒரு 6 மாசம் கேப் ஷூட்டு, அடுத்து ஒரு 2 மாசம் கேப் ரிலீஸ். சோ இதுதான் பிரச்சனை. மாஸ்டர்லயும் ஆமா கைதி முடிச்சு உடனே விஜயால எக்ஸ்பெரிமெண்டல் படம் பண்ண முடியாது. அவ்வளவுதான். எப்படி வசீம் ப்ரோ சொன்னாருன்னா விஜய் நினைச்சாலும் திரும்ப வந்துட்டு ஆர்டிஸ்டிக்கா பண்ண முடியாது. சோ அப்படி முடியாது, ஏன்னா மார்க்கெட் அலோவ் பண்ணாது. அது ஒண்ணு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா லோக்கியே நினைச்சாலும் விக்கிற மாதிரி படம் திரும்ப எடுக்க முடியாது. அது லோக்கி. ஏன்னா வந்துட்டு ஏன்னா அவரு லியோல அவ்வளவு ஃபால்ட் பண்ண ஆள் கிடையாது. சோ
விக்ரம் அவ்வளவு ஹை ஸ்டாண்ட் செட் பண்ணிட்டாரு. அதனாலதான் நம்ம எல்லாரும் அவரை எதிர்பார்க்கோம். அதனாலதான் இப்ப வந்துட்டு அதான் சொல்றேன், லோக்கியும் வந்து ரீகன்சிடர் பண்ணோம், ஆர்டிஸ்டி படம் எடுக்கணுமா இல்ல கமர்ஷியல் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி ரெண்டையும் கலந்து எடுக்கிறோம், இந்த பாதி அந்த பாதி அப்படின்னு போட்டு எடுக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு கடைசியில ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆமா, அதுதான் லோக்கியோட கால் தான் ஃபைனலா. ஏன்னா விஜய் அடுத்தது லோக்கியே சொன்னது என்னன்னா, விஜய் என்ன அடுத்து படம் பண்ணா கேட்டாருன்னா பண்ணுவீங்களான்னா பண்ணுவேன் தான் சொல்லியிருக்காரு. சோ ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை விஜய்கிட்ட இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். அது லோக்கியே வந்து சொன்னாதான் தெரியும். அது லோக்கி சொன்னாதான் தெரியும். இல்லன்னா நல்ல வெல் ரெப்யூட்டட் ப்ரொடியூசர்ஸ் யாருன்னா இருக்கணும். சன் டிவி எல்லாம் கிடையாது, ஏஜிஎஸ் மாதிரி. ஆமா, ஏஜிஎஸ் மாதிரி, லைகா மாதிரி. இல்ல எனக்கு தெரிஞ்ச ஏஜிஎஸ் லைகா அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். வேற என்ன கரெக்ஷன் ப்ரோ யோசிக்கிறீங்க? வேற அதுதான் ப்ரோ இனிமே வந்து நினைக்கிறீங்களா? இல்ல இது டைம் எடுத்துக்கணும். இது டைம் மட்டும் ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. டைம் வந்து அதான் ப்ரோ, டைம் இப்ப கிடைக்காதுன்னு தெரியும். இப்ப வந்து லோக்கியோட ஒரு விஷயம் என்னன்னா, மாஸ்டர்ல நம்ம ஒரு ஸ்டார்ட்ட போயிட்டோம். ஸ்டார்ட்ட போகும்போது ஆல்ரெடி அந்த இது மாதிரிதான் நம்ம அந்த சப்வே சர்ஃபர்ஸ் விளையாடும் போது பம்பர் பாயிண்ட்னு சொல்லிட்டு போற இடம்லாம் கோல்டா இருக்கும்ல. எங்க நம்ம ஜம்ப் பண்ணாலுமே கோல்டா இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் ஃப்ரண்ட்ல கோல்டு இருக்கும். நம்ம 50 கோல்டு எடுக்கிற இடத்துல 300-400 கோல்டு எடுத்துருவோம். சோ விஜய்கிட்ட போறதெல்லாம் அந்த ஸ்டார்ட்ட போறதெல்லாம் ஒரு பம்பர் தான். ஏன்னா ஆப்வியஸா லோக்கியோட சேலரியும் இன்க்ரீஸ் ஆகும், சோ படத்தோட ஹைப்பும் இன்க்ரீஸ் ஆகும். விஜயோட படம் பண்றாங்க, நீங்க மாஸ்டரே நீங்க இவனுங்க வந்து பெருசா எடுத்துக்காது காரணம் மிக்சர் ரிவ்யூஸ் வந்தாலுமே அது அந்த அந்த டைம்ல ஒரு பெரிய கலெக்ஷன் மாஸ்டர் ஆஃப்டர் கோவிட்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு. சோ நம்ம நம்பர்ஸ் வச்சு கம்பேர் பண்ண முடியாது. பட் எண்ட் ஆஃப் டே அவங்க பாக்குறது அவ்வளவுதான். இப்ப லியோவே நம்ம மிக்ஸ்டா பேசிட்டு இருக்கோம். விஜய் வந்து வாரிசு பண்ணதா ஹெஸ்டேட் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது கிடையாது, அந்த பாயிண்ட் கிடையாது. ஏன்னா விஜயோட ஆடியன்ஸ் வந்து டார்கெட் ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ். அவங்களுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படம், ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காகவே ஒரு படம். சோ அப்படி ஒரு படம் பண்ணிட்டு இப்ப லியோ வரப்போ நம்ம வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் விட்டுட்டு நம்ம இப்போ ஃபுல்லாவே யங்ஸ்டர் சைடு வரோம். இப்போ ஹாப்பனிங்கா இருக்கிற சினிமா, இப்ப ட்ரெண்ட்ல இருக்க சினிமா சைடு வரோம். சோ அதை எப்படி பார்த்தோமோ இதே அப்படிதான் பாக்கணும்னு தான் வந்திருப்பாரு விஜய். சோ எண்ட் ஆஃப் தி டே அது எவ்வளவு இதாகுது. பீஸ்ட் மாதிரி இருந்தா கண்டிப்பா விஜய் யோசிக்கலாம், பீஸ்ட் மாதிரி கிடையாது படம். லோக்கி கையில தான் ப்ரோ இருக்கு கால். நாளைக்கு ஏகேவே படம் சைன் பண்ணாருமே அவரு இதை விட பெரிய ஒரு கதை, ஒரு ஹாலிவுட் படத்தை பார்த்து இதை எடுத்து வைப்பாரு. ஆமா, ஏகே வந்து ஜான்விக் எடுத்து வந்து நீ எனக்கு எடுத்து கொடுன்னு. ஆமா, அதுதான் அத நீ எடுத்து கொடுன்ற பாயிண்ட் வரும்போது ஏகே வந்து சிம்பிள் ஹியூமன் ப்ரோ அப்படின்னு என்னதான் சொன்னாலும் அந்த ஆளு விஜயோட ஒரு இன்செக்யூரான ஆளுன்றது யாருக்குமே தெரியாது. கண்டிப்பா கண்டிப்பா அது எல்லாமே உண்மைதான். புரியல எனக்கு, என்ன ஏகே என்ன இன்செக்யூரா விஜயோட ரொம்ப பயங்கர இன்செக்யூரான ஆளுதான் அது. ஆக்சுவலி எனக்கு இப்போ என்ன சொல்றது, லியோல விஜய் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து என்ன சொல்றது, ஏன்னா ஏகே நோ மேட்ச் ஃபார் ஹிம் ஆக்டிங் வைஸ். சீரியஸா ஏகே அவ்வளவு ஆக்டரே கிடையாது, அவங்க ஒண்ணுமே கிடையாது. ஆமா, நான் சீரியஸ் சொல்லுவேன், ஆக்டிங் ஒரு பேஷனே இப்போ இல்ல ப்ரோ. ஏகேவோட ஆக்டிங் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச என்ன இருந்தாலும் அதுதான். ஏன்னா அஜித்தோட டெப்த் அதான் ப்ரோ, சைலண்ட் தான் அஜித்தோட டெப்த், அந்த ஐ கான்டாக்ட் தான் அஜித்தோட டெப்த். அதை செமையா போர்ட்ரை பண்ணிருப்பாரு தலைவன். அப்படியேப்பட்ட கௌதமையே தலைவன் வெறுக்க வச்சுட்டான். சோ அதுதான், அது அந்த மாதிரி சம்திங் ஏதோ உள்ள போகும்னு நினைக்கிறேன். அதான் ஏன்னா எல்லாமே எனக்கு இதுனால ஏகே நம்பிக்கையே இல்லை. ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கார விஷயம் ஒன்னேதான் ப்ரோ. ஏன்னா நம்ம என்னதான் ஒரு ஹிட் படம் கொடுத்த ஆக்டரும் டைரக்டரும், ஒரு பெரிய சக்சஸ் கொடுத்த டைரக்டரும், நீங்க விஜய பத்தி கேட்டீங்கன்னா அவனுங்க வந்து விஜய் எனக்கு தெரிஞ்சு தப்பா சொல்ல பேசினதே இல்லை எனக்கு. ஏன்னா அவரு ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்றாரு அவங்களுக்குள்ளே. நான் பிரைஸ் பண்ணல, சொல்றேன். அப்படியே ஏகே எடுத்துக்கிட்டீங்க தப்பு இல்லைங்கிறேன். ஏன்னா வந்துட்டு
விஜய் ஒரு படம் வரும்போது இட் இஸ் ஆல் ஓகேவா, லெதார்ஜிக்காவோ இல்ல வந்துட்டு இதா இருக்குது, ஒரு காம்படிஷனா எடுத்து ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்றது, அதே பெரிய விஷயம் தான். நீங்க அதான் ஒரு மங்காத்தா எடுத்த நம்ம தலைவர் வெங்கட் பிரபுவே டினை பண்றாரு, டக்குன்னு செகண்ட் டைம் யோசிக்கிறாரு போது ஆப்வியஸா என்ன இருந்தால் அவரோட கெரியர் பெஸ்ட். எனக்கு தெரிஞ்சு அஜித்தோட கெரியர் பெஸ்ட் என்ன இருந்தால் அந்த மாதிரி ஒரு அஜித்தை நான் அதுக்கு முன்னாடி பார்த்தது இல்ல. அது இப்ப பார்த்தாலுமே ஒரு அந்த சத்யதேவி கேரக்டர், அந்த ஸ்லோ மோஷன்ல நிக்கிறது, காப்பு கட்டி, எப்படி சொல்றது, துணிவு வலிமை எல்லாம் வரும்போது எனக்கு என்ன இருந்தாலோட வேல்யூ எனக்கு அப்பதான் என்ன இருந்தாலும் ஜெம், ஒன் ஆஃப் தி ஜெம் என்ன இருந்தாலும் அஜித்தோட கெரியர்ல. சோ அஜித்தோட ஓல்டு பிலிம்ஸ்ல அவரோட ஆக்டிங்கான ஸ்கோப் இருந்துட்டு தான் இருக்கும். ரீசெண்டா நான் சொல்றது என்ன இருந்தாலும் அதோட அவரோட ஆக்டிங் கெரியர் முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பேஷனேட்டா பண்ணல எந்த படமுமே, ஜஸ்ட் ஃபார் மணி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு போறாரு. ஆனா துணிவு வந்து ஹெச்னோத் ரொம்ப போட்டு அஜித் இழுத்து தான் அத பண்ண முடியாது. ஆக்சுவலி எனக்கு துணிவோட ஸ்கிரிப்ட் பிடிச்சது, பட் எக்ஸிகியூஷன் அதே செகண்ட் ஹாஃப் தான் பிரச்சனை. அதான் ப்ரோ, நீங்க அதுதான் சூப்பரா அந்த பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க. டைரக்டர்ஸ் வந்து ஸ்டார்ட்ட போனாக்கா இதான் பிரச்சனை. நீங்க தீரன் மாதிரி ஒரு படத்தை வந்து அஜித் வச்சு விஜய் வச்சு நீங்க எடுக்க முடியாது. தீரன் பண்ண கார்த்தி தான் வரணும், கைதி பண்ண கார்த்தி தான் வரணும், மாநகரமா அன்னோன் பேச வச்சுதான் எடுக்க முடியும். மாநகரத்துல விஜய் அஜித் நடிக்க முடியாது, கைதியில விஜய் அஜித் நடிக்க முடியாது, தீரன்ல விஜய் அஜித் நடிக்க முடியாது. எஃபர்ட் போடணும். எஃபர்ட் மீன்ஸ் எல்லாத்துலயுமே ஸ்கிரிப்ட் வைஸ் இல்லாம நீ இதையுமே இழக்கணும். உன்னோட அந்த படம் இப்ப ஒர்க் அவுட் ஆகலன்னா உன் பிசினஸே காலினாலும் அதுல இறங்கிதான் ஆகணும். அப்படிதான் இறங்குறாங்க எல்லாருமே. ஈவன் விக்ரம் கூட எனக்கு தெரிஞ்சு அவர் இருக்கிற கடைசி படமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கமல்கிட்ட இருக்கிற கடைசி படம் இன்வெஸ்ட். இப்ப பாருங்க லைன் அப் பாருங்க, அந்த படம் கொடுத்த ஒரு இது வந்து எஸ்கே படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு, சிம்பு படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு. அதுதான் அந்த ஒரு இது கிடையாது ஆக்டர்ஸ்ட. சரி ப்ரோ, கன்க்ளூட் பண்ணிருமா? ஓரளவுக்கு நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்றோம்னு நினைக்கிறேன். சரி, இப்போ எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. இப்போ லோக்கி வந்து அடுத்து ரஜினியோட படம் பண்றாருல, ஆமா, அது என்ன மாதிரி படமா இருக்கும்? இப்போ இப்படி ஒரு அடி வாங்கிட்டாரு லோக்கி, என்ன மாதிரி படமா இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு லோக்கி வந்து ஒரு இன்டர்வியூல வந்து இந்த மாதிரி எந்த மாதிரியுமே படம் இருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க இப்ப பாக்குற எந்த மாதிரியுமே அந்த படம் இருக்காது. தலைவர் படமா? ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ரா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா இருக்கும். ஆனா இவங்க பேச்சை நம்ப கூடாதுன்னு ஒரு சைடு தோணுது. நீ வாடி படத்தை எடுத்துட்டு எந்த தாட்டுமே இல்லன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ரஜினி ஒரு ரோபோவா பார்த்தே நான் பழகிட்டேன். அதான் சொல்லுவேன் அடிக்கடி, அவன் நடப்பான், அவனை சுத்தி கதை நடக்கும்ன்ற மாதிரியே நான் சொல்லுவேன். என்னன்னா வந்துட்டு ஜெயிலர் ஒன்லைன் நான் சொல்றேன். விக்ரம் இப்ப பாய் சொல்லு, பாய் அவ்வளவுதான். நான் என்ன சொல்லுவேன்னா, ரஜினி நடந்துட்டு இருப்பாரு, அவரை சுத்தி கதை நடந்துட்டு இருக்கும், அவருக்கு கதைக்கு சம்மந்தமே இருக்காது. சண்டை யாருக்குன்னா அது 4 ஸ்னைப்பர்ஸுக்கும் வருமனுக்கும் சிவகாசிக்கும் நம்ம கிராஃப்ல வந்து நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் வந்து அப்படியே இருந்து பழகிட்டாங்க ப்ரோ. ரஜினி வந்து இப்ப 100 கோடி சம்பளம் வாங்கினாதான் ப்ரோ ரஜினிக்கு ஒரு பெருமை. இப்ப ரஜினி வந்து அமிதாப் பச்சன் மாதிரி இறங்கி பண்ணா ரஜினியோட லெவல் வேற. நம்ம ரஜினிக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் ஒரு 10 மடங்கு பிளஸ் ஆகும். உண்மைதானே அது? ரஜினி ஒரு கேரக்டர் ஒரு படத்துக்குள்ள வராரு, ஒரு அமிதாப் பச்சன் மாதிரி ஒரு கேரக்டர்ல இல்ல வந்து நம்ம மம்முட்டி நடிக்கிறாருல, மம்முட்டி ஆக்ஷன் பண்றாரு, மம்முட்டி ஆமா ஆக்ஷன் பண்றாரு, பேலன்ஸ் பண்ணிக்கிறாரு. இந்த மாலை நேரத்து மயக்கம் மாதிரி ஒரு படத்துலயும், நண்பகல் நேரத்து மயக்கம் மாதிரி ஒரு படமும் பண்றாரு. அங்க வந்து இப்போ அந்த இன்னொரு படம் பண்ணார்ல, ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லரு, ஏதோ வரும், அந்த மாதிரி ஒரு படம் பண்றாரு. அந்த இது எனக்கு வரல டக்குனு. பீஷ்மா பருவம்னு ஒரு படம் வந்துச்சு, பீஷ்மா பருவம். அப்புறம் வந்து ரோஷா ரோமோ ஏதோ ஒரு படம் வந்துச்சு. ஆமா, ரோஷா ரோமோ. அவரு வந்து அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ற இதுக்கு போயிட்டாரு. அதுதான் ப்ரோ. அங்கேயும் இங்கேயும் என்ன பிரச்சனைனா, இங்க வந்து ஹீரோஸாவே இருக்காங்க நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில.
கமலும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையா சொல்றேன், கமலும் நம்ம இண்டஸ்ட்ரியில இல்லைன்னா, கமல் கார்த்தி இந்த மாதிரி 1-2 ஆர்டிஸ்ட் இல்லைன்னா நம்மளும் ரொம்ப டவுனா, பாலிவுட்டோட ரொம்ப கேவலமான நிலைமையில போயிருப்போம். இல்ல பாலிவுட் கேவலம் கிடையாது, நம்மளுக்கு தெலுங்கு நம்மளுக்கு டாலிவுட்டும் வித்தியாசம் இருக்கு. ஆமா 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 ஆமா, அது என்னமோ உண்மை. பாலிவுட்டோட நம்ம ரொம்ப டவுனா போயிருப்போம். இந்த பேஸ்ல நான் சொல்றேன், யாருமே ஆள் இல்லாத மாதிரி இருக்குல்ல, அதை ரெப்ரசென்ட் பண்ண ஆள் இல்லாத மாதிரி. இப்ப கமல் விக்ரம் பண்ணி ஒரு பெரிய ஹிட் கொடுத்ததால கமல் தான் நம்ம ஹோல் ரெப்ரசன்டேட்டிவா மறுபடியும் ஆயிட்டாரு. நம்ம ஹோல் தமிழ்நாடுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா கமலா இருக்காரு. முன்னாடில இருந்தே அது ரஜினியா இருந்துச்சு. ஆனா இந்த பேஸ் பாருங்களேன், இப்ப கமலோட பேஸ் மாதிரி இருக்கு. கமல் எல்லாத்துக்கும் போறாரு, எல்லா இவெண்ட்டுக்கும் போய் அட்டன் பண்றாரு, தமிழ் சினிமா ரெப்ரசன்டேட் பண்றாரு. சோ கமல் பண்ற படம் தான் அங்க ரெப்ரசன்டேட் ஆகும் நமக்கு ஆப்போசிட் சைட்ல. இப்போ கமல் சார் அங்க இருக்காரு, நமக்கு ஒரு தைரியம் ஒரு மரியாதை இல்ல. சோ அந்த பேஸ்க்கு இப்ப திரும்பி இருக்கு. அது ஆப்வியஸா அது கண்டினியூ ஆகணும் இன்னும் ஒரு 10-20 வருஷம். மறுபடியும் அந்த கமர்ஷியல் சைடு போயிடாம. எனக்கு ரொம்ப நல்லது லியோவை அடிக்கிறதெல்லாம், ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதிரி படம் வேணாம் நமக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீ அப்படி மாதிரி வேணாம், இதுக்கப்புறமும் வேணாம், இம்ப்ரூவைஸா கூட. ஏன்னா இம்ப்ரூவைஸ் ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ரோ இந்த லியோல நம்ம வாங்கின அடி, நீங்க நாளைக்கு கொண்டு போய் எந்த படத்துக்கு வந்து லோகேஷ் டைரக்ஷன் இவர் நடிக்கிறாருன்னு எடுத்தனாலும் வராது இல்ல. யார் படத்துக்கு வரும்போது நிக்கவே மாட்டோம் போய். இது கிரியேட் ஆகாது மறுபடியும். அது நல்லதுதான் ஒரு விதத்துல நடந்தது, இந்த பேஷ் நடந்தது நல்லது. லோகிக்கு ஒரு சக்சஸ் வேணும். ஆமா ஆமா ஆமா, ஏஆர் அது வேணும். ஏன்னா லேர்னிங்ஸ் வேணும். லைக் வந்து ஓ இப்ப பண்ணா தப்பு நடக்கும் போல அப்படின்னு தெரியல லோகிக்கு வரணும். ஆமா, நம்மளுமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். நம்மளே எதிர்பார்க்கலாம். நம்ம பயந்ததெல்லாம் நீங்க எதுக்கு பயந்தீங்க? நீங்க சொல்லுங்க. நான் விஜய் நினைச்சு பயந்தேன், நானும் விஜய் நினைச்சு பயந்தேன், நீங்களும் விஜய் நினைச்சுதான் பயந்துருப்பீங்க. இங்க ஆப்போசிட்டா டோட்டலா வேறையா இருக்கீங்க. பயன்படுத்தினது லோக்கி படத்தை வந்து விஜய் காப்பாத்துறாருன்னு ஒரு இது வந்திருக்கு பாருங்க, கைதி மாதிரி. ஏன்னா சீரியஸா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கும் அதான் அது ஒரு டினை பண்ணாத விஷயம். ஏன்னா ஈஸியா மாதிரி கிளிப்பிங்ஸ் போட்டு அடிச்சிருக்கலாம் லியோவை, அது நடக்கவே இல்லை எங்கேயும். இல்ல எனக்கு வந்துட்டு ரெஸ்பெக்ட் ஏறி இருக்காங்க சீரியஸா. ஓரளவுக்கு பாப்போம் அடுத்த படம் ஒழுங்கா எடுப்பாரு அப்படின்னு. கண்டிப்பா. நான் அது இந்த தலைவர் படம் நீங்க சொல்லவே இல்லையே, ரஜினி படம் அடுத்தது என்ன பண்ணுவாரு, எப்படி பண்ணுவாரு? எனக்கு ஐடியா சொல்றேன். அது நம்ம அது பேசவே வேணாம், அவனே ஏதோ அது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் அது நெருங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன் லோகேஷோட. அதுவே யாரும் இது கண்டுக்கல, ஜெயிலருக்கு கண்டுக்காத மாதிரி இதுவும் கண்டுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இனிமே நம்மளோட செல்ஃபான ஒரு இது என்னன்னா அதுதான், நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன், நம்ம படம் பார்த்து நம்ம ஹாலிவுட் பிலிம்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம அந்த ஃபேன் தியரிஸ் எல்லாம் படிச்சு நம்ம உள்ள போனா நம்ம லெவலுக்கு அவனுங்க யோசிக்கவே மாட்டானுங்க, நம்ம லெவலுக்கு அவனுக்கு வந்து எழுதவும் மாட்டானுங்க. ஆக்சுவலி நம்ம யோசிக்கிறதெல்லாம் ஆமா நம்ம யோசிக்கிறதெல்லாம் அதான் நம்ம யோசிக்கிறது எல்லாமே நம்ம ஆசைப்படுற நம்ம ஸ்டார்ஸ் வந்து நம்ம எப்படி பார்க்கணும், ஒரு ஃபைட் கிளப் மாதிரி ஒரு 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 ஆல்டர் ஈகோ லியோல கொண்டு வந்திருந்தா இது ஒரு புது எல்லாம் தொட்டு அடிச்சிருக்க கூட மாட்டான் லியோவை அவனும். உண்மைதானே அது? எவ்வளவு ஃபேன் தியரி, எவ்வளவு ஆல்டர் ஈகோ கதை, அது ஆல்டர் ஈகோ உள்ள கொண்டு வந்திருந்தாலே அது ஒரு பிளஸ் ஆயிருக்கும். செகண்ட் ஹாஃப்ல இப்போ லியோவும் பார்த்தியும் ஆல்டர் ஈகோ செகண்ட் ஹாஃப்ல ரிவீல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பாயிண்ட்ல. அதுதாங்க படத்தோட ஹை. இல்ல இதுதான் நான் சொல்றேன். என்னன்னா வந்து லியோ டைட்டில் கார்டு வரும்போது நான் பேசுனேன்ல, டைட்டில் கார்டு வரும்போது லியோ ஒன்லி ரிவீல் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இதே அதை வச்சு பிளே பண்ற மாதிரி இப்ப குடும்பத்துக்கு முன்னாடி இவ்வளவு யோசிக்காதீங்க, நாங்க இவ்வளவுதான் முடிச்சிட்டாரு லோக்கி. அண்ணாக்கு இவ்வளவுதான் அப்படின்னு. அண்ணாவே இறங்கும் போது உனக்கு என்ன பிரச்சனை? அதுதான் இறங்கி வராரு, உனக்கு என்ன பிரச்சனை? அண்ணா எப்பவுமே இறங்க மாட்டாரு. அதுக்கப்புறம் பாக்கணும் என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு. கண்டிப்பா நம்மளே இதை கொஞ்சம் பெட்டர் இதெல்லாம் போட்டு அப்படி மாதிரி கண்டிப்பா எல்லாருமே நல்லா டாக் பண்ணிடலாம் ப்ரோ.
நல்லது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. That's fun. It was fun having you. ஓகே ப்ரோ. பை பை பை. Bye. Bye.